ஈஸ்வரம் பிரணவம் யாமம் வேதாத்தாயம் மகாகுரும் கரோமி பாலபோதாந்தம் யதீந்திர மத தீபிகாம். யதீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சுவாமி ராமானுஜர், அவருடைய மதம் என்றால் வேதத்துக்கு சொல்லப்பட்ட கருத்தை காட்ட வேறு கருத்தை சொல்லியிருக்காரான்ற அர்த்தம் கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதை நன்னா விவரமாக நமக்கு விவரிப்பதற்காக கொடுத்தது. அந்த மதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள், அந்த கருத்துக்களை நமக்கு சுலபமாக தெரிவிக்க வேண்டும், சுருக்கமாக தெரிவிக்க வேண்டும், நாம் அறியும்படி தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே சோழசிம்மபுரம் தொட்டியாச்சார சுவாமியுடைய சிஷ்யர் சீனிவாசாச்சாரிய சுவாமியுடைய அனுகிரகத்தாலேயே யதீந்திர மத தீபிகா என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். ஆச்சரியமான கிரந்தம், கொஞ்சம் சிரமமான கிரந்தம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் அடிப்படை ஞானம் இல்லாதவர்களுக்கு, சாஸ்திர வேதாந்த காலக்ஷேபம் பண்ணாதவர்கள் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். வேதாந்த காலக்ஷேபம் பண்ணி இருக்கிறவர்களா இருந்தால்னா அவ்வளவு தூரம் சிரமம் தோன்றாது. ஏனென்றால் இதுல வைசேஷிகன் நையாயிகன் இரண்டு மதத்தவர்கள் அவர்தான் நியாயசாஸ்திர பிரவர்த்தகாச்சாரியர்கள். அவர்களுடைய நிலையை கொண்டுதான் இங்க பிரதானமா தெரிவிக்கிறார். அப்ப அது தெரிவிக்கணும், நியாயசாஸ்திரம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். தெரியலனாலும் ரொம்ப சிரமம் ஒன்றும் கிடையாது. நாம் கொஞ்சம் அதுல ஈடுபாடு கொண்டு அதிலே இருந்தோம் என்றால், உன்னிப்பாக கவனித்தோம் என்றால் குடியேற்றிக் கொண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இல்லைன்னாலும் 2 தடவை 3 தடவை அதுக்கு போட்டு கேட்டோம்னா நல்லா புரிஞ்சிடும். இப்ப நேற்றைய காலக்ஷேபத்துல நம்ம பிரமாணம் என்ன, அந்த பிரமாணத்திலே 3 பிரமாணங்கள், பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம், இந்த 3ஐயும் அனுபவிக்க பெற்றோம் நேற்றைய காலக்ஷேபத்திலே. அதற்கு மேல பிரமேயம். பிரமேயம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா பிரமேயம் 7ஆக பிரிக்கப்பட்டது. முதல்ல 2ஆ பிரிச்சுட்டார், திரவியம் அத்ரவியம் என்று. அந்த திரவியத்தை 6 வகையாக பிரித்தார்கள். பிரகிருதி, காலம், தர்மபூத ஞானம், நித்திய விபூதி, ஜீவாத்மா, ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பரமாத்மா. இது 6 வகையா பிரித்து இது திரவியம்னு பேரு. அத்ரவியம் என்பது குணங்களை சொல்றது. குணங்கள் என்னென்ன, சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, இதை சொல்லித்தேன்னு பார்த்தோம். அப்ப நமக்கு பிரமேயம் என்ன, முதல்ல பிரமாணம்னா நேற்று கொண்டு பார்த்தோமா, எத்தாலே இப்படிப்பட்டது தெரிஞ்சு கொண்டால் அதுக்கு பிரமாணம்னு பேரு. எத்தாலே இப்படிப்பட்டது தெரிஞ்சு கொண்டு அது பிரமாணம்னு பேரு. பிரமாதா யாருன்னா யார் இப்படிப்பட்டது தெரிஞ்சு கொள்கிறானோ அவர் பிரமாதான்னு பேரு. பிரமாண புத்தி, அந்த புத்தியை வைத்துக் கொண்டுதான் பிரமாணமாகட்டும், பிரமேயமாகட்டும், அதே போல பிரமாதாவாகட்டும் 3ஐயும் தெரிஞ்ச முடியும். பிரமா என்கிற புத்தியை வைத்துக் கொண்டுதான் பிரமாதா, பிரமேயம், பிரமாணம் இந்த 3ஐயும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப சொல்லணும், யாருக்கு அறிவு ஏற்படுகிறதோ அவர் பிரமாதா. யாருக்கு அறிவு ஏற்படுகிறதோ அவர் பிரமாதா. எதன் மூலம் அறிவு ஏற்படுகிறதோ அது பிரமாணம். ரொம்ப சுலபமா இருக்கு பாருங்க. நேற்றுக்கே இதை சொன்னேன், யாருக்கு அறிவு ஏற்படுகிறதோ அவர் பிரமாதா. எதன் மூலம் அறிவு ஏற்படுகிறதோ அது பிரமாணம். எதை பற்றி அறிவு ஏற்படுகிறதோ அது பிரமேயம். ரொம்ப சுலபம் தானே இது. பிரமேயம் சரி. ஆனா பிரமாத்தாக்கள் யாரு? அடியே ஒண்ணு சொல்லியிருக்கேன், அடியன் பிரமாதான்னு வச்சுக்கலாமா? அங்க வாசல்ல யாரு போயிருக்கா, அவ சொன்னா அது பிரமாதம் வச்சுக்கலாமா? பிரமாதா பிரமேயம் இதெல்லாம் கொஞ்சம் சுருக்கிட்டா, நம்முடைய சம்பிரதாயம் சுருக்கிட்டா. அப்படின்னா பிரமாதா சொல்லணும்னா ஆழ்வார்கள் ரிஷிகள் தான் சொல்லியிருக்கார். அதே போல ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், ரிஷிகள் இவர்கள்லாம் யாரு? பிரமாதாக்கள். அப்ப சுவாமி நீங்க சொன்னது பிரமாணம் இல்லையா
அப்ப நீங்க சொன்னது பிரமாணம் இல்லைன்னு நாங்க தீர்மானம் பண்ணலாமா? பிரமாணம் தான். அப்ப உங்களுக்கு பிரமாணத்தான்னு சொல்லப்படாதான்னா சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? நல்லா பாத்துங்க. அதனாலதான் சுருக்கினே சொன்னேன். எப்படி சொல்ல? ஏன்னா சில பேர் கேட்பார், நான் சொன்னது பிரமாணமா வச்சு போறோம், நான் பிரமாதா தானேவா? ஆனா அந்த பிரமாதா எப்படி இருக்கணும்னா வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்தை இவர் சொல்லணும். தன்னுடைய புத்திக்கு எட்டின பாரு சொல்லப்படாது. தன்னெஞ்சில் தோத்தினியே சொன்னா அவர் பிரமாதா ஆக மாட்டார். அப்ப வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துன்னா என்ன அர்த்தம்? ஆழ்வாருடைய முன்னின்று நிறுத்திய அந்த சொல்கள், ஆச்சாரிகள் முன்னின்று நிறுத்திய அந்த சொற்கள், ரிஷிகளுடைய வாக்கியங்கள், அதைத்தான் சொல்ல முடியும். அப்ப சொல்லியாச்சுன்னா அவ சொன்னதை தானே நீ திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப பிரமாதாவான் ஆயிடுது. அப்ப நீங்க இல்லையா வராது. அதைத்தான் சுருக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். அப்ப அவ சொன்னதை திருப்பி சொல்றேன். அதனால வேணா பிரமாதான்னு போட்டுக்கொள்ளாமே தவிர பிரமாதா என்கிற சொல்லே ரிஷிகளையும் ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களை தான் குறிக்கும். இருக்கட்டும், இது பிரமாதா. அதே போல பிரமேயம் எது? யாராரும் இருக்காரு சுவாமி? வடக்கு பக்கம் ஒருத்தர், தெற்கு பக்கம் ஒருத்தர், யாரோ இருக்கானா? பகவான் சிவன் நாராயணன் தான் பிரமேயம், வேற யாரும் கிடையாது, வேற ஒருத்தரும் கிடையாது. அப்ப அறிவுக்கு விஷயம் பிரமேயம், அந்த அறிவை கொடுப்பதற்கு சாதனம் பிரமாணம். அறிவு பெறுகிறது அடியது பிரமாணம். தெரியுது இல்லையா? ஆக நன்றாக அறியத்தக்கது பிரமேயம். பிரமேயம் இது ரெண்டு வகைன்னு பார்த்தோம். ஒண்ணு திரவியம், மற்றொன்று அத்ரவியம் பார்த்தோம். சரி சுவாமி, திரவியம் என்ன அத்ரவியம் நேத்திக்கு இது பார்த்திருக்கோம். அடியன் திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டே இருக்கேன். சொன்ன விஷயத்தை திரும்ப சொல்றேன். சில பேர் கூட கேட்கலாம், என்ன சுவாமி இது எனக்கு ஆழியா இருந்தே, நீங்க சீக்கிரமா முடிக்கலாமே, அடுத்த கிரந்தத்துக்கு போலாமே. வாஸ்து வந்தா, ஆனா எடுத்த கிரந்தம் நன்னா புரிஞ்சுக்கணும். கிரந்தத்தை முடிச்சுட்டோம் சுவாமி என்றதை காட்டிலும் கிரந்தத்தை தெரிஞ்சு கொண்டு அனுஷ்டானத்தை கொண்டு வரமோ இல்லையா, அது ரெண்டாம் பட்சம். நல்லா புரிஞ்சுக்கணும். அநேகமா இன்னைக்கு காலக்ஷேப அதிகாரி அடியேன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் யாரும் சொல்ல, காலக்ஷேப அதிகாரியான அடியேனாகட்டும், அதிகாரி அடியேன்னு சொல்லிக்க. அதே போல காலக்ஷேபம் கேட்கிறவாகட்டும், அனுஷ்டானத்துல இன்னைக்கு நிறைய கொண்டு வரதுன்னு ரொம்ப சிரமமா தான் இருக்கு. சில பேர் அனுஷ்டானத்தை கொண்டு வரலன்னா தவறுதான் அது. இருந்தாலும் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டா என்னைக்கோ ஒரு நாள் பொய் தட்டினா போல, ஓ இந்த மாதிரி நம்ம தவற அழிச்சிட்டு இருக்கோமே, அனுஷ்டானத்தை கொண்டு வரணுமே என்கிற புத்தி அடியனுக்காக வருமானம். எதுக்கு சொல்ல வந்தேன்? ஆஹா, இப்ப திரவியம் அத்ரவியம் அப்படின்னா, திரவியம் என்பது உபாதானம். திரவியம் எது உபாதானமாக இருக்குமோ அது திரவியம். உபாதானம் என்ன சுவாமி? அவஸ்தா பேதங்கள், பல அவஸ்தா பேதங்கள், அதாவது அவஸ்தா விசேஷங்கள் வரணும். அப்படின்னா பல பல நிலைகளுக்கு மாறுபடணும். அந்த பல பல நிலைகளுக்கு மாறுபட்டா அதற்கு திரவியம்னு பேர். இப்ப குடம் இருக்கு, மண் குடம். அது முன்னாடி மண்ணா இருந்தது, அதுக்கு முன்னாடி பூமியில இருந்தது. அப்ப ஒவ்வொரு நிலை மாறுபடுறதுனோ அப்ப குடம் என்பது திரவியம். எந்த பொருளா இருந்தாலும் மாறுபாட்டுக்கு உட்பட்டதா இருந்தா அது திரவியம். இவன் திரவியம் அத்திரவியம் ரெண்டா பிரிச்சு போகணும். இப்ப பிரமேயம், அதாவது பிரமேயம் பிரமாதா பிரமாணம் இருக்கு இல்லையா? பிரமேயத்தை ரெண்டா பிரிச்சு போகணும். என்னென்ன பிரிச்சோம்? திரவியம் அத்திரவியம் சொன்னோம். திரவியம்னா மாறுபாட்டுக்கு உட்பட்டு இருக்கணும். அந்த மாறுபாட்டுக்கு உட்பட்டு இருந்ததா அது திரவியம்னு பேர். இப்ப புரியத்துக்காசம், இப்ப ஒரு கடிகாரம் வச்சுட்டு இருக்கேன். இந்த கடிகாரத்துக்கு அது திரவியமா அத்ரவியமா? அத்ரவியம்னா மாறுபாட்டுக்கு உட்படாதது அத்ரவியம். இப்ப கடிகாரம் மாறாதே சொல்ல, மாறும். ஏற்கனவே இரும்பா இருந்தது, அதை காய்ச்சி அதை வெட்டி கொட்டி என்னென்ன பண்ணி அதுல என்னென்ன உபகரணங்கள் சேர்த்துட்டா இல்லையா? அப்ப ஒவ்வொன்றும் மாறுபட்டு இருக்கணும். மாறுபாட்டு இருக்கிறபடியால கடிகாரம் திரவியம். அப்ப அந்த கடிகாரம் இருக்கிறது பார்த்தா பிரமேயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப அப்ப திரவியமாக கடிகாரம் திரவியமா இருக்கணும்னா ஏதோ ஒரு நிலைக்கு வந்து மாறி வைக்கணும். அப்படின்னா திரவியத்தை உபாதானமா இருக்கணும். இதைத்தான் அவஸ்தா விசேஷங்கள் அப்படின்னு சொல்கிறார். எதெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டு பெறுகிறதோ, வெவ்வேறு அவஸ்தைகள் சேருகிறதோ அதுதான் உபாதானம் பேரு. அப்படிப்பட்ட உபாதானம் தான் திரவியம் அப்படின்னு. சரி, அப்ப இப்ப ஒரு விஷயம் பாருங்க. அதான் குடத்துக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். மண் குடத்தை எக்ஸாம்பிள் சொன்னோன்னே அது திரவியம் தெரியாது. அத்ரவியம்னா என்ன சுவாமி?
அத்ரவியம் சரீரம் திரவியம் தான், மாறுபாடுறது சுவாமி. இல்லையா சுவாமி, நேத்திக்கு இருந்த மாதிரி இருக்கு இல்ல, உடம்பு சுருங்கி இருக்கு, விரிவது எல்லாமே இது ஈரோடு எல்லாமே நடக்குது. அது மட்டும் இல்ல, 80, 90, 100 தள்ளி போறதுனும் இந்த சரீரம் போயிடுறதுன்னா அப்ப மாறுபடுறதுனும். அப்ப மாறுபாட்டுக்கு உட்படுத்தலாம் திரவியம்னா சரீரமும் திரவியம் தான். அத்ரவியம் என்பது இந்த வேறுபாட்டை அடையாதது அத்ரவியம். வேறுபாட்டை அடையாதது, இது வேறுபாட்டை அடையாது. சத்துவகுணமோ ரஜோகுணமோ தனோகுணமோ இது வேறுபாட்டை அடையாது. அடையாத சுவாமி நாம குணத்தை கொண்டு வந்து இந்த நம்ம மண்ணெல்லாம் பிசைற குணம் அதோட நிலை மாறுறதுன்னு, அந்த மாதிரி இந்த சத்துவகுணத்தையோ தமோ குணத்தையோ ரஜோகுணத்தையோ கொண்டு ஜலம் விட்டு நன்னா பிசைஞ்சு அதோட நிலை மாற்ற முடியுமா? மாறுமான்னா அது மாறாது, திரவியம் தான் மாறும். அத்ரவியம் மாறவே மாறாது. மாத்த முடியுமான்னா மாத்த முடியாது. இதெல்லாம் எதெல்லாம் நிலை மாறாதோ அது அத்ரவியம்னு பேரு. எதெல்லாம் மாறுதலுக்கு உட்படுமோ அப்ப நிலை மாறுதல் ஏற்படுமோ அது திரவியம்னு பேரு. இது சொல்லிட்டேன், கொஞ்சம் கவனமா கேளுப்போம். போக 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 கேட்கறவா குறைஞ்சிட்டே வருது. அப்ப அடிக்கிட்டே இருக்கான்னு தெரியல. ஏன்னா அடிய சரியா சொல்லலையோ என்னமோ அங்கிற சந்தேகம் கூட வந்துடுறது. இது இல்ல இந்த சப்ஜெக்டே இது மாதிரி தானா தெரியல. இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப நிலம் மாறிதான் இருக்கணும். மாறிண்டு இருக்குன்னா அப்ப மாறினா திரவியம், மாறலன்னா அத்ரவியம் சொன்னோம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? மாறுகிற வஸ்து எது? பிரகிருதி, காலம், தர்மபூத ஞானம், நித்திய விபூதி, ஜீவாத்மா, பகவான், இதெல்லாம் திரவியம். இப்ப திரவியம்னு சொன்ன உடனே மாறுபாட்டுக்கு உட்பட்டது வந்து தோணும். அத்ரவியம்னா மாறுபாடு இல்லாததுன்னு பார்த்து அடையாததுன்னு பார்த்தோம்னா அது அத்ரவியம் தான். சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் சொல்லிட்டோம். சரி தெரியுது. உடனே நமக்கு ஒரு நமக்கு உடனே நமக்கு தோணணும். என்ன தோணணும்னா, சரி மாறுபாட்டுக்கு உட்பட்டதுலாம் திரவியம் சொன்னேலே, அப்ப ஜீவாத்மா மாறுமா? பரமாத்மா மாறுமா? மாறாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கே. அவிகாராய சித்தாய நித்யாய பரமாத்மரே சதேக ரூபாய விஷ்ணவே சர்வதிஷ்ணவே அது சொல்லியிருக்கு. ஜீவாத்மா மாறுமான மாறாதே. அது எந்த சரீரத்தை எடுத்துக்கொள்கிறதோ அந்த சரீரத்தினுடைய மாறுபாடுதான் வருமே தவிர ஜீவாத்மா சுருங்கும், ஜீவாத்மா விரியும், ஜீவாத்மா இன்னைக்கு சிறியதா இருக்கும், நாளைக்கு பெரியதா இருக்கும். யானையின் ஜீவாத்மா யானை அளவு இருக்கும், பூனையின் ஜீவாத்மா பூனை அளவு இருக்கும். இல்ல, எல்லா ஜீவாத்மா அனுஸ்வரூபம் தான். அதுல எந்த சத்தியம் கிடையாது. அப்படி ஜீவாத்மா மாறுபாட்டுக்கு உட்பட்டது கிடையாது. அப்ப மாறுபாட்டுக்கு உட்பட்டது கிடையாதுன்னா அது என்ன சேர்க்கணும்? அத்ரவியத்துல சேர்க்கணும். ஆனா இங்க பெரியோர்கள் என்ன சேர்த்திருக்கா? திரவியத்துல சேர்த்திருக்கா. அதே போல பரமாத்மா மாறுபடுவாரா? மாறவே மாட்டாரு. அவதாரம் பண்றச்சு அங்க என்ன நிலையோ அதே நிலையோட அவதாரம் பண்றாருதான் குருவாச்சாரியர் தெரிவிக்கிறார். எந்த நிலையுமே தன்னை மாற்றிக் கொள்வதே கிடையாது. அப்படி இருக்கச்சது அவரும் மாறுறது கிடையாது. இவன் ரெண்டு பேருமே மாற மாட்டான். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் அதுல ஸ்வபாவத்துல மாறக்கூடிய தன்மை ஜீவாத்மா கொண்டு, சுரூபத்தால மாறாது. ஜீவாத்மா சுரூபத்தால மாறவே மாறாது. எடுத்துக்கொண்டு ஸ்வபாவத்தால மாறும். ஆனா ஸ்வபாவத்தாலோ சுரூபத்தாலோ மாறவே மாறாது பரமாத்மா தத்துவம். அப்படி இருக்க செய்து மாறக்கூடிய தத்துவத்துல ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்த்திருக்காரு. அப்படின்னா அதுனா திரவியம். அந்த திரவியமா சேர்த்திருக்காரு சுவாமி. அது என்னமா சுவாமி அப்படின்னா, இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சுங்க. நல்லா வேகமா யோசிக்கணும். யோசிச்சா நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிடும். சரி, அப்ப 6 திரவியம் சொன்னோம். இப்ப என்ன பண்ணணும்? பகவான் மாறுபாடுக்கு உட்பட்டதுன்னா பகவானை கொண்டு வரணும். கண்ணனோ ராமனோ வராகனோ கொண்டு வந்து அவரை மண்ணை பிசைகிற மாதிரி, நின்ன கொழுக்கட்டை பிசைகிற மாதிரி பிசைஞ்சு பாருங்க சுவாமி, முதல்ல இப்படி இருந்தார், இப்ப இப்படி ஆயிருக்கார், அதனால அவரை திரவியத்துல சேர்த்திருக்கோம் சொல்ல முடியுமா? ஜீவாத்மா கொண்டு வந்து, ஜீவாத்மா எங்க இருக்குன்னு தெரியாது. உள்ள இருக்கு, எங்க எடுத்துட்டு கையில எடுத்துட்டு நல்லா ஜலத்தெல்லாம் விட்டு, ஜலம் நிறைய தண்ணீர் தான் விட்டு நல்லா பிசைஞ்சு என்ன பண்றோம்னா பிசைஞ்சு அது வந்து மாறிடுது சுவாமி, ஜீவாத்மா மாறிடுது, அதனால திரவியம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா நீங்க திரவியம்னு சொல்றீங்க. இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். ஆனா நீங்க திரவியம் சொல்றது, அப்ப மாறுதலுக்கு உட்படுமோ அதெல்லாம் திரவியம், மாறுதலுக்கு உட்படாதது அதெல்லாம் அத்ரவியம் சொல்லிடணும். அப்ப
ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் அத்ரவியத்துல சேர்த்திருக்கணும். ஆனா சேர்க்காம திரவியத்துல சேர்த்தலே அப்ப மாறுபாடு உண்டான்னா அது திரவியம்தான். பகவானும் திரவியம்தான், ஜீவாத்மாவும் திரவியம்தான். திரவியம்தான்னா சொரூபமே அப்படியே மாறுறதுன்னு அர்த்தம் இல்லை. சொரூபமே கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். சொரூபமே அப்படியே மாறுறதுன்னு அர்த்தம் இல்லை. அப்ப பரமாத்மாவுக்கு 5 நிலைகள் உண்டு. பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்வம், அச்சை. விண்மீது இருப்பாய், மலவேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றுளெங்கும் மறைந்துழாதிருக்க. இந்த 5 நிலைகள் இல்லையா, 5 நிலைகளே அவர்களுக்கு வேண்டியபடி மாற்றிக்கொள்கிறார் இல்லையா. அர்ச்சா திருமேனி சேவிக்கிறார், அர்ச்சா திருமேனி இருக்கார். அதே அவதாரத்தை சேவிக்கிறார், விபவத்துல வந்துடுறாரு. திருப்பார்க்கடல யாரெல்லாம் வந்து அவருக்கு ஆபத்து காலத்துல வராருன்னா அவருக்காக இருந்துட்டு இருக்கார். அந்தர்யாமிய ஒவ்வொரு யோக நிலையிலே ஒருத்தருக்கு இருந்துட்டு இருக்கார். யாரெல்லாம் இங்கிருந்து கிளம்பி அனுபவத்தை பிரீத்திக்காரத கைங்கரியம் நித்தியவாசம் பண்ணி அங்கேயே செய்யணும்னு இருக்கிறார், அவர்கள் சீவை கொண்டு ரூபத்துல இருந்துட்டு இருக்கார். இப்ப இந்த நிலைகள் இருக்கு இல்லையா, அந்த 5 நிலைகள் தான் இங்க தெரிவிக்கிறார். அப்ப அவளுக்கும் உண்டு, இன்னொன்று மாறுதல் உண்டு. சொரூபத்தால மாறுதல் கிடையாது. நல்லா பாத்துக்கோ, சொரூபத்தால மாறுதல் மாறுதல் கிடையாது, மாறுதல் கிடையாது, மாறுதல் கிடையாது. அப்ப என்ன இருக்கு, யாராருக்கு என்னென்ன மாதிரி சேவைக்கணும்னு நினைக்கிறாளோ அந்தந்த சேவைக்கு தகுந்தா போல தன்னை மாத்திக்கிறாரோ, அதனால அவரை திரவியத்துலதான் சேர்க்கணும்னு திரவியத்துல சேர்த்துட்டார். சரி சுவாமி, இவருக்காக 5 நிலைகள் இருக்கு, ஜீவாத்மாவுக்கு என்ன நிலைகள் இருக்கு? அவர்னா திருப்பாட்டுல இருக்க போறாரா, சிவத்தில் இருப்பாரா, இல்ல அவதாரம் பண்ணுவாரா, இல்ல அந்தரியாமையா இருப்பாரா, அல்லது வந்து அர்ச்சையில இருப்பாரா? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்ப அவருக்கு என்னமா திரவியத்தில் சேர்த்திருக்க, அவர் அத்திரவியத்துல சேர்த்திருக்கணும்னா அவருக்கு 3 நிலைகள் உண்டு. பத்தன், நித்யன், முக்தன்னு 3 நிலைப்பாடுகள் உண்டு. யாருக்கு? ஜீவாத்மாவுக்கு. பத்த ஜீவாத்மா, நித்திய ஜீவாத்மா, முக்த ஜீவாத்மா உண்டு. பத்த ஜீவாத்மா நாம எல்லாருமே இந்த லோகத்துல இருக்க அத்தனை பேரும் பத்தாத்மாக்கள் தான். இவெல்லாம் பத்தாத்மாக்கள். இங்கிருந்து கிளம்பி போராடியா ததா வித்வான் புண்ணியபாபே விஜய நிரஞ்சன பரமம் சாமி உபய கிளம்பி போராடணும். கிளம்பி போறக்கூடிய ஜீவாத்மா அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க கைங்கரி மன்றிக்கால அவர்களுக்கெல்லாம் முக்தாத்மானு. அப்ப இந்த பக்தரை காட்ட முக்தாத்மா வேறுபட்டவர். அது அங்கேயே சாஸ்வதமா இருக்கணும். எப்பவுமே சதாபசந்தி சூரையகான சாஸ்வதமா அவளுக்கு இந்த லோகத்துடைய சம்பந்தம் இல்லை, அவளுக்கு கர்ம சம்பந்தம் கிடையாது, எந்த சம்பந்தம் இல்லாம அங்கேயே இருக்காரணும். அவளை நித்தியாத்மான்னு பேரு. அவளுக்கும் நித்தியாத்மா இருக்கிற. அப்ப 3 வகை வந்துட்டணும். அதனால 3 மாறுபாடு இருக்கணும். சொரூபத்தால் இல்லை, என்ன புரிஞ்சுக்கணும், அந்த நித்திய முக்தன் வந்துட்டணும். அப்படியே ஏன்னா அப்படியே ஜீவனை இளமிட்டு பிசையணும்னு இல்லை. நிலை மாறுதல்னா அவஸ்தை மாறுதல் என்பது அப்படின்னா அப்படியே சொரூப மாறுதல்னு சொல்லல, சொரூபம் மாறுதல்னு சொல்ல. என்ன பண்ணிட்டு அவளுக்கு இருக்க பத்த ஜீவாத்மா இது மோட்சத்துக்கு போகாதவன், மோட்சத்துக்கு இங்கிருந்து மோட்சத்துக்கு விடுபட்டு போனவன் முக்த ஜீவாத்மா, அங்கே இருக்கிறவன் நித்திய ஜீவாத்மா. இதுதான் மார்க்கம். இந்த மார்க்கம் இருக்கிறபடியாலே திரவியத்துல சேர்த்தா. ஆக திரவியம் 6 வகை. என்னென்ன வகை? 6 வகை. பிரகிருதி, காலம், தர்மபூத ஞானம், நித்திய விபூதி, ஜீவாத்மா, பரமாத்மா. அடுத்தது இது வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுட்டு, ஆனா இனிமே சொல்ல போறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். சுவாமி ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன் சுவாமி, நேற்றுக்கெல்லாம் நீங்க சொன்னதை கேட்டு நாங்க எல்லாம் கொடு வந்திருக்கோம். இன்னைக்கு ஒன்னும் சிரமம்னா கொஞ்ச நேரத்துக்கு தான், அதுக்கப்புறம் திடீர்னு பழைய மாதிரி நம்ம சுலபமா பண்ணணும். கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணு இல்லை. இதந்த மதாந்திரங்கள்னு வைசேஷிக நையாயிக்கு 2 பேர் இருக்கா, 2 மதங்கள் மதாந்திரங்கள்னு பேரு. அந்த வைசேஷ நையாயிக்கு என்ன சொல்றான்னா, அவருக்கு இந்த மாதிரி பிரிக்கலையே சுவாமி. ஏன்னா அவ என்ன பிரிக்கிறான், நம்ம பிரமேயத்தை 2ஆ பிரிச்சிட்டோம். திரவியம் அத்ரவியம்னு பிரிச்சோம். முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க போட்டு கேளுங்க, அப்பதான் நல்லா புரியும். திரவியம் அத்ரவியம் 2ஆ பிரிச்சோம். ஆனா வைசேஷிக நையாயிக்க 2 பேர், 2 மதங்கள் இருக்கு இல்லையா, அவதான் தார்க்கிகர்னு பேரு. அவ என்ன சொல்றான்னா, இல்ல 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 இதை 7ஆ பிரிக்கணும்னு இருக்கார். 2 கிடையாது, 7ஆ பிரிக்கணும்ன்றார். என்ன சுவாமி 7? திரவிய, குண, கர்ம, சாமானிய, விசேஷ, சமவாய, அபாவாக.
என்று 7 பதார்த்தங்கள். இதுதான் சம்ஸ்கிருத பாஷையில தர்க்க சங்கிரத்துல பாலபாடத்துல இதை சொல்லி கொடுக்குறாங்க. சம்ஸ்கிருத பாஷையில தர்க்க சங்கிரகம்னு ஒரு 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 போர்ஷன் இருக்கு. அந்த போர்ஷன்ல இது வந்து சொல்லிக் கொடுக்க பாலபாடல. ஏன்னா வைசேஷிக நையாயிகள் இப்படிதான் சொல்றார். இதுல நவ்ய தர்க்க சாஸ்திரம்னு இருக்கு, நவ்ய நியாய சாஸ்திரம் இருக்கு. ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம், நான் தான் முதல்ல சொல்றேன், கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு நீங்க கேட்டவாங்க, புரியலன்னா மறுபடியும் கேட்டுக்கணும். நவ்ய தர்க்க சாஸ்திரம், நவ்ய நியாய சாஸ்திரம் இருக்கு. ஏதாவது புராதனமான நியாயம் இருக்கு, எல்லாமே சூத்திரங்கள் இருக்கு. கௌதம சூத்திரங்கள், நியாய சூத்திரங்கள் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் எப்படின்னு நடத்தினா இதுக்கு ரீத்தின்னு பேர். நியாய சூத்திரம் ரீதி. இந்த ரீதி சில பேர் வாதம் பண்றாலும் நீதிமன்றத்துல வாதம் பண்ணும் போது இந்த ரீதியோடு வாதம் பண்ணணும், இந்த ரீதியோடு வாதம் பண்ணணும் சொல்லப்பட அந்த ரீதி தான் நியாயசாஸ்திரம். சாஸ்திரத்தை நன்னா ஸ்தாபிப்பதற்கு நியாயசாஸ்திரம், அதுக்கு ஒரு ரீதி இருக்கணும், அந்த ரீதி தான் நியாயசாஸ்திரம். அப்ப சாஸ்திரம் இதை சொல்றது, அந்த சாஸ்திரம் சொல்றதை ஸ்தாபிக்கணும். அந்த சாஸ்திரம் சொல்றதை ஸ்தாபிப்பதற்காக அதை வாதாடுவதற்காக ஒரு கருவி வேணுமோ, அந்த கருவிதான் நியாயசாஸ்திரம். ஆனா அந்த நியாயசாஸ்திரத்துக்கு நல்லா வித்திட்டவர்கள் நையாயிக வைசேஷிகர்கள். நையாயிகர்கள் வைசேஷிகர். அந்த நியாயசாஸ்திரம் 2 பிரிவு உண்டு. அதுல 2 சாமானிய எதிலுமே 2 பிரிவு உண்டு. வைஷ்ணவத்துல 2 பிரிவு எடுக்கணும், சைவத்துல 4 பிரிவு இருக்கு. நம்ம என்னமோ வைஷ்ணவத்துல தான் அப்படி இருக்கு அடிச்சிருக்கோம். உலகளாவிய மதமா நிறைய இருக்கணும், எத்தனையோ பிரிவுகள் இருக்கு, நமக்கு அதெல்லாம் காண்பிக்க மாட்டான். அதே மாதிரி ஒவ்வொன்றும் 2 பிரிவு இருக்கு. நையாயிக, அதாவது நியாயசாஸ்திரம் நையாயிகன் ஒருத்தன் வைசேஷிகன் ஒருத்தன், 2 பேரும் உண்டு. ஆக நையாயிகனுக்குள்ளே வைசேஷிகன் ஒரு வகை, இது ஒரு வகை இல்லையா? இதெல்லாம் இது அவாந்தர பேதம். ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரும் நல்லா கை கோத்துப்பா, யாரா சட்டைக்கு வந்தா கை கோத்துக்குவா, இல்லைன்னு வச்சுக்க தனியா ஒத்துக்குவா, 2 பேரும் பிரிச்சுக்குவா. இந்த நிலை தான். அப்ப மதம் அப்படி. இவர்கள் தான் தத்துவங்களை எல்லாம் ரொம்ப நல்லா பிரித்து சொல்றா. இதுல 7ஆ பிரிச்சிருக்க. அந்த தத்துவங்களை பிரித்தது என்னன்னா, நம்ம பிரமேயத்தை 2ஆ பிரிச்சோம், திரவியம் அத்ரவியம்னு. ஆனா அவர்கள் சாஸ்திர பிரகாரம் 7ஆ இருக்கு. இப்ப கேள்வி என்னதுன்னா, அவர்கள்லாம் 7ஆ பிரிச்சு வச்சிருக்காளே நையாயிக வைசேஷிகர்கள். ஆனா நீங்க ரொம்ப சுலபமா என்ன சொல்லிட்டேன், 2 தான் சொல்லிட்டேன். 2 தான் சொல்றீங்க. மிச்சம் பாக்கி 5 இருக்கே சுவாமி. அப்ப 5 எங்க? அப்ப 5 என்ன ஆகும்? 5 நீங்க சொல்லலையா அப்படின்னு தோணுமானோ? ஏன்னா இப்ப யதீந்திரமதி தீபிகல இது நல்லா ஒத்துண்டு இருக்கா இல்லையா? திரவியத்தையும் அதே போல அத்திரவியத்தையும் ஒத்துண்டு இருக்காலும் மிச்சம் இருக்கக்கூடிய 5, அந்த 5 எங்க அப்படின்னு தெரியுக்கா இல்லையா? ஆனா நீங்களும் 2 தான் ஒத்துண்டீங்க. அந்த 5 ஒத்துக்கலாம். அந்த 5 என்ன? சாமானிய, விசேஷ, சமவாய, அபாவங்கள், கர்மா. இந்த 5 தான் இதற்குள்ளேயே சேர்க்க வேண்டியது. இதெல்லாம் பாருங்க, நல்லா பாருங்க. என்னென்ன சேர்த்திருக்கோம்? திரவிய, குண, கர்ம, சாமானிய, விசேஷ, சமவாய, அபாவாகான்னு 7. அதுல 2 நம்ம ஒத்துட்டோம். நாம ஒத்துட்டோம்னா யதீந்திரமதி தீபிகா, யதீந்திரனுடைய சம்பிரதாயம் 2 ஒத்துட்டார். அந்த 2 இது திரவியத்தை ஒத்துட்டார், குணத்தை ஒத்துட்டார். மிச்சம் இருக்கு 5. அந்த மிச்சம் இருக்கக்கூட 5ஐயும் இந்த 2க்குள்ளதான் சேர்க்கிறன்னு சுவாமியுடைய வாதம். சுவாமி சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அதெல்லாம அந்த 5ஐயும் இதற்குள்ளே சேர்க்க வேண்டியதுதான். 5 தனித்து பிரித்து பார்க்க வேண்டிய தேவையில்லை, பிரித்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. அந்த 5ஐயும் இந்த 2க்குள்ளே சேர்த்துடலான்னா. ஆனா இப்ப ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். திரவியம் அத்ரவியம்னு சொன்னேன், 2ஆ பிரிச்சிருக்கோம். ஆனா வைசேஷிக நையாயிகம் சொல்றது 7ஆ பிரிச்சதுக்கான சொன்னோம். அந்த 7ல திரவிய, குண, கர்ம, சாமானிய, விசேஷ, சமவாய, அபாவாகன்னு 7 சொல்லியிருக்காரு. அப்ப அந்த 7 சொல்லியிருக்கச்சது அதுல திரவியம் அத்ரவியம் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஆனா அதுல திரவியம்னு ஒண்ணுதானே சுவாமி இருக்கு, அத்ரவியம் இதுல இல்லையே சுவாமி. அப்படி இருக்கச்சது 6 அவர் தனித்து விட்டுருக்கான்னு அர்த்தம் சொல்லணுமோ? அப்படி சொல்லாம 2 நம்ம ஒத்துட்டோம்னு சொல்றேன் இல்லையே. ஒன்னே ஒண்ணுதானே ஒத்துட்டு, திரவியம் மட்டும்தானே ஒத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் குணத்தை ஒத்துக்கலையேன்னா குணம்ங்கிற சப்தம் தான் அத்ரவியம்னு பேரு.
இந்த மாதிரி மாத்தி மாத்தி சப்தத்தை மாத்தி மாத்தி போறதுல ஒரு கன்ஃபியூஷன் வந்து அவ அப்படிதான் பண்ணுவா. அதை நம்ம தான் ஜாகிரதையா பார்க்கணும். இப்ப திரவியம் அத்ரவியம்னு சொன்னோம். திரவியம்னா என்னது? எதெல்லாம் மாறுபாட்டுக்கு உட்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் அந்த பதார்த்தங்கள்லாம் திரவியம். எதெல்லாம் மாறுபாட்டுக்கு உட்படாததோ அது அத்ரவியம்னு சொல்றோம். சரி, மாறுபாட்டுக்கு உட்படாதது எது? குணங்கள் மட்டும் தான், வேறதுமே கிடையாது. சத்துவகுணமோ ரஜோகுணமோ தமோ மாறுபடும்னா மாறுபடாது. அந்த நாம் அத்ரவியம் என்று சொன்ன அந்த சப்தத்தை தான் வைசேஷிக நையாயகன் குணம்னு சொல்லிட்டான். புரியுது? ஒண்ணு இந்த மாதிரி நிறைய சூஷ்மமான அர்த்தங்கள்லாம் இருக்கும், கொஞ்சம் ஜாகிரதை இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப ரெண்டும் ஒத்துக்கிட்டோம். திரவியம் அத்ரவியம். திரவியம் என்னது? திரவியம்னு சொல்லிட்டார். அத்ரவியத்தை தான் குணம்னு சொல்லியிருக்கார் வைசேஷிக நையாயிகன். அதனால ரெண்டு ஒத்துக்கிட்டோம். மிச்சம் இருக்கிறது என்ன? சாமானியம் என்ன, விசேஷம் என்ன, சமவாயம் என்ன, அபாவங்கள் என்ன, கர்மா என்ன, இதெல்லாம் என்ன பண்ணோம்? இதற்குள்ளே சேர்க்க வேண்டியதுதான். ஆனா இப்ப இதற்குள்ளே சேர்க்க வேண்டியதுன்னா இப்ப நம்ம என்ன தெரியுமா பார்க்கணும்? என்ன தெரியுமா எப்படி நம்ம இதை நிரூபிக்கிறதுன்னா, முதல்ல சாமானியம் என்ன என்னன்னு பார்க்கணும். அதே போல விசேஷம்னா என்னன்னு பார்க்கணும். சமவாயம்னா என்னன்னு பார்க்கணும். அபாவம்னா என்னன்னு பார்க்கணும். கர்மான்னா என்னன்னு பார்க்கணும். அதெல்லாம் என்ன பண்ணும்? அந்தந்த பார்த்துட்டு அதோட அர்த்தத்தை ஓ திரவியமோ அத்ரவியமோ அதற்குள்ள சேர்க்கலான்னு நிரூபிக்கணும். நிரூபிச்சாதான் ஓ இந்த அஞ்சும் அந்த ரெண்டுக்குள்ளேயே சேர்றதுன்னு நம்ம பண்ணா புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் நெருடலா, அதை தான் முன்னாடியே சொன்னேன், கொஞ்சம் நெருடலா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மதத்தவர்கள் என்ன சொல்றா, வைசேஷிக நையாயிகன் என்ன சொல்றா என்றதை தெரிஞ்சுக்கணும். நாம என்ன சொல்றோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த மதத்தவர் சொல்றது பயன்படாது அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னா அதுல தப்பு வருதுன்னு சொல்லணும். அதுல என்ன தப்புன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதை கொண்டு வந்து நம்முடைய திரவியத்திலயோ அத்ரவியத்திலயோ சேர்த்தா அது சரியா பொருந்துன்னு சொல்லணும். இத்தனையும் பண்ணினாதான் சமன்வயப்படுத்த முடியும். ஒன்னும் சமமே இல்லை, சமன்வயப்படுத்த முடியும். அதனால கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபவான இதான் தெரிவிக்கிறா இல்லையா? முதல்ல இதுல வந்து திரவியம் குணம் ரெண்டுத்தையும் நம்ம ஒத்துண்டோம். மறுபடியும் சொல்றேன், திரவியம் குணம்னு சொல்லியிருக்கணும். திரவியம் அத்ரவியம்னு சொல்லலையே சுவாமினா. அத்ரவிய விஷயம் கொண்டு குணம். இங்க எங்கெங்கெல்லாம் குணம்னு சொல்லணும் அத்ரவியம்னு அர்த்தம், எங்கெங்கெல்லாம் அத்ரவியம்னு சொல்லணும் குணம்னு அர்த்தம். ஒன்னும் சிரமமே இல்லை. ஏன் சுவாமி அது குணம்னு சொல்லாம ஒன்னா சொல்லல? இந்த கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும்னா சாஸ்திரம் அப்படிதான் எழுதியிருக்கு. அவ அப்படிதான் எழுதியிருக்கா. அவ என்ன சப்தத்தை போட்டோ அதே சப்தத்தை இடணும். அப்ப திரவியம் குணம் இரண்டே ஒத்தும் இருக்கும் இல்லையா? அந்த குணம் தான் அத்ரவியம். அதுதான் சத்வரஜஸ்தம குணம். ஆகையால் குணம் என்றும் அத்ரவியம் என்றாலும் ஒன்றுதான். இப்ப இந்த அஞ்சையும், அதாவது கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக இந்த அஞ்சையும் திரவியத்துல சேர்க்க வேண்டியதுன்ட்டு. சரி, இப்ப திருட்டாந்தம் பார்ப்போம். எல்லாத்தையும் உண்மையை சேர்க்கலாமா? எல்லாத்தையும் சேர்க்கலாம் சுவாமி. இதே போல நம்ம இதுலயும் பார்த்தோம், 8 விதமான பிரமாணங்கள் பார்த்தோம். பிரமாணம், சப்த பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம். அதுல 8 விதமான பிரமாணம், உபலப்தின்னு ஒண்ணு, அப்புறம் இன்னொன்னும் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம எல்லாத்துலயுமே என்ன அந்த 3 பிரமாணங்களுக்குள்ளேயே சேர்த்துட்டோம். அதே போல இங்க 7 எடுத்திருக்காரு, அது 2 ஒத்தும் இருக்கும். நிச்சயம் அஞ்சையும் அந்த ஒண்ணுக்குள்ளேயே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு ஒரு திருட்டாந்தம் சொல்றேன். அப்படி சொன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இப்ப நம்ம சிவைஷ்ணவ சம்பிரதாயத்துல 108 திவிதேசங்கள், 108 திவிதேசங்கள் இல்லையா? இந்த 108 திவிதேசங்கள் இருக்கு சுவாமி. சோழ நாடு 40 திவிதேசம். என்ன பாருங்க, சோழ நாடு 40 திவிதேசம். சரி, சோழ நாடு 1, பாண்டிய நாடு, சேர நாடு, தொண்ட நாடு, வடநாடு, நடுநாடு, திருநாடு. இப்ப 7 வந்துட்டா. மறுபடியும் போட்டுல பாருங்க, சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு, அதே போல தொண்ட நாடு, வடநாடு, நடுநாடு, திருநாடு. 7 வந்துட்டு. அங்கேயும் 7 தான் போட்டிருக்காரு. 7ஆ பிரிச்சிருக்கா வைசேஷிக நையாயிகன். இங்கே 7 வந்துட்டு. ஒருத்தர் சொன்னார், சுவாமி திவ்ய தேசங்கள் 108 இல்ல சுவாமி 7ன்னு சொன்னார். என்ன சுவாமி 108 பிரசித்தமா சொல்லியிருக்க, 7 என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க பாருங்க, சேர நாடு, சோழ நாடு, தொண்ட நாடு, வடநாடு, நடுநாடு, அதே போல இருக்கக்கூடிய திருநாடு எல்லாம் சேர்த்த 7 சுவாமி வருதுன்னா, அப்பன்னா என்ன அர்த்தம்னா
சோழ நாட்டுல 40 திவ்ய தேசங்கள் இருக்கு. அதே போல பாண்டிய நாட்டுல 18 திவ்ய தேசங்கள் இருக்கு. சேர நாட்டுல 13 திவ்ய தேசங்கள் இருக்கு. தொண்ட நாட்டுல 22 திவ்ய தேசங்கள் இருக்கு. நடுநாட்டுல 2 திவ்ய தேசங்கள் இருக்கு. வடநாட்டுல 12 திவ்ய தேசங்கள் இருக்கு. திருநாடு என்று சொல்லக்கூடிய ஒரு திவ்ய தேசம் ஸ்ரீவைகுண்டம். இதை மொத்தையும் சேர்த்தா என்ன ஆகுது? 108 கொடுத்துக்கணும். அப்ப இது தனியாவும் சொல்லலாம், 108 சொல்லலாம். தனியா சொல்றது 7 வருது பாருங்க. சேர, சோழ, பாண்டிய, தொண்டை, வடநாடு, நடுநாடு, திருநாடு 7 வந்துருக்கு. அதே போல எக்ஸாம்பிள் சொன்னேன் தவிர அவ இதை பார்த்து சொன்னாலான்னு கேட்க இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இந்த 7 பிரிவு இருக்கணும். அப்ப இது 7 பிரிவு இருக்குன்னா சுவாமி 7 தான் சொல்ல முடியுமா? 108 திவ்ய கிடையாது சொல்ல முடியுமான்னா 7ன்னு சொல்லலாம், 108 சொல்லலாம். ஆனா அந்த 7 எதுக்குள்ள அடக்கம்? அது 108க்குள்ள அடக்கும். அதே அந்த 108 அந்த 7க்குள்ளே அடக்கும் எப்படின்னு சொல்லலாம். 7ன்னு சொல்றச்சே அந்த 108 7க்குள்ள சேர்க்கலாம். அதே போல 108க்குள்ள இந்த 7ஐயும் சேர்க்கலாம் இல்லையா? அதே போலதான் இங்கேயும் திரவியத்தில் 6ஐயும் சேர்க்கலாம். அத்ரவியம் ஒண்ணுதான், குணங்கள் ஒண்ணுதான். குணங்கள் மத்தது கிடையாது. குணங்கள் ஒண்ணுதான் இருக்கு அத்ரவியம். ஆனா திரவியத்துல திரவியம் என்னது? மாறுபாட்டுக்கு உட்பட்டது. அத்ரவியம் எடுத்துட்டா சத்துவகுணம், ரஜோகுணம், தமனம், அதை தவிர எதுவும் கிடையாது. அப்ப இந்த 6ஐயும் எதுல சேர்க்கலாம்? இந்த 6ஐயும் அந்த திரவியத்துக்குள்ளே சேர்க்கலாம். அத்ரவியம். இப்ப ஏனைய 5 விஷயம் என்ன பார்ப்போம். ஏனைய 5 என்னென்ன? கர்ம, சாமானிய, விசேஷ, சமவாய, அபாவான அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த 5 என்னென்ன? முதல்ல சுருக்கமா சொல்றேன். கர்மன்னா என்ன, சாமானியம்னா என்ன, விசேஷன்னா என்ன, சமவாயன்னா என்ன, அபாவாகனா என்ன? முதல்ல கர்மன்னா இந்த கர்ம 5 விதமா மாத்திக்கிறான். கர்மன்னா பாப புண்ணியங்கள் கிடையாது. இது வேறு விதமா 5 விதமா மாத்துற. அப்படின்னா உத்பேக்ஷபா, அபக்ஷேபண, ஆகுஞ்சன, பிரசாரண, கமன என்று 5. உத்பேக்ஷணம்னா ஒரு சலனம். சலனம்னா என்னன்னா குறைவது, நீள்வது, நகர்வது, இதெல்லாம் வெவ்வேறா பிரிச்சு சொல்றோம் இல்லையா? இப்படி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது உத்பேக்ஷணா, அபேக்ஷணா, ஆகுஞ்சன, பிரசாரண, கமன, இது 5ஆ பிரிச்சுக்காங்க. எந்த கர்ம என்கிற ஒரு சப்தத்தை 5ஆ பிரிச்சிருக்கார். இதுல நிற்பன, குறைவன, அதே போல நடப்பன, அதே போல நீண்டு போவன, இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஏன்னா மேலே போவது என்பது உத்பேக்ஷணம், கீழே போவது என்பது அபத்பேக்ஷணம், ஆகுஞ்சனம் என்பது சுருங்குவது, பிரசரணம் என்பது விரிவடைவது, கமனம் என்பது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போவது. சமமே இல்லையே. சப்தத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா இதெல்லாம் என்னது? அதாவது உத்பேட்சை, அதாவது உத்பேட்சணம், அபத்பேட்சணம் இருக்கு இல்லையா? உத்பேட்சம்னா கீழே போறது, அபத்பேட்சணம்னா மேலே போறது உத்பேட்சணம், கீழே போவது அபத்பேட்சணம், ஆகுஞ்சனம் என்பது சுருங்குவது, பிரசரணம் என்பது விரிவடைவது, அதே மாதிரி கமனம் என்பது ஒரு இடத்துல நடத்த போறது. இது 5ம் கர்மம். இந்த 5 கர்மத்தை ஒவ்வொன்றா தனித்தனியா பிரிக்கிறார். இந்த மாதிரி பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இப்ப நாமே எடுத்துக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துமே, மாடியிலிருந்து கீழே இறங்குறோம். மாடியிலிருந்து கீழே இறங்குற போனோம். அப்ப மேலிருந்து கீழங்கிறது நல்லாவே தெரியாது, கீழே இருந்து மேல போறது நல்லாவே தெரியுதணும். இது தனியா எடுக்கணுமா? தேவையே இல்லையே. அது தேவையே இல்லையே. மாடியிலிருந்து கீழங்கிறதுக்கு கீழிருந்து மேல போறதுல சுவாமி வரார் அவ்வளவுதான் சொல்ல முடியாது. வர மேலிருந்து கீழே இறங்கினார், கீழிருந்து மேல பண்ண சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒண்ணு. அடுத்தது இது ஒண்ணு. இதுவும் அதே விதிலேயே சேர்த்துடலாம். 2வது, ஒரு நல்ல செய்தி கேட்டோம் வச்சுக்க, சாமி நம்ம சேவையா நீங்க வந்தீங்கன்னா தனியா சேவை சாப்பிடலாம், நல்லா இருக்கீங்க, அங்கேயே 1/2 மணி நேரம் நின்று சேவிக்கலாமா, உங்களுக்காக ஒரு பரிசு வந்திருக்கு, இந்த மாதிரி பரிசு கொடுத்துருக்காங்க, உடனே நமக்கு ஆனந்தம் வந்துடும். ஆனந்தம் வந்து பெருத்து விடப்படும். அப்ப நல்ல செய்தி வந்துட்டா கொஞ்சம் பெருக்கல, பெருத்தா போல ஒரு பாவம் வந்துருந்தனும். அது இருக்கு. அதே போல நம்ம சோகமா வந்துட்டு தீய செய்தி ஏதோ ஒன்று வருது, அந்த செய்தி வந்தோடனே சோகித்திருந்துட்டே என்ன ஆச்சு, ரொம்ப சோம்பலா இல்ல, சோகமா இருக்கிற என்னன்னா ஏதோ ஒரு செய்தி வந்துடுத்து, தீய செய்தி. அப்ப சுருங்குற போனோம்.
வயசானாலும் சுருங்கும், தீய செய்தி வந்தாலும் சுருங்கும். இந்த மாதிரி எது இருந்தாலும் அதுக்கு கர்மான்னு பேர். அப்ப சுருங்குவது, விரிவடைவது, போவது வருவது, மேலே போவது கீழே போவது, அதே போல இருக்கக்கூடிய இந்த மாதிரி மாறுறது இல்லையா, அதுக்கெல்லாம் கர்மான்னு பேரு. இத தனியா பிரிக்கிறார் யாரு? வைசேஷிக நையாயிகம் தனியா பிரிக்கிறார். சுவாமி என்ன சொல்றாருன்னா, இது வெறும் சலனம், வெறும் சலனம். அப்ப இதை எதுல சேர்க்கலாம்? அதிலேயே சேர்த்துடலாம், அதிலே சேர்க்கலாம். கர்மா என்று அஞ்சா பிரித்து சொல்ல தேவையே இல்லை. அஞ்சா என்ன பிரிச்சார்? உத்பேக்ஷணா, அபேக்ஷணா, ஆகுஞ்சன, பிரசரண, கமன, இதெல்லாம் தனியா பிரிக்க வேண்டிய தேவையே கிடையாது. எல்லாமே ஒண்ணுத்துல சேர்க்கலான்னு, எல்லாமே ஒன்னா சேர்த்துடலான்னு. சரி சுவாமி, சேர்த்தா என்ன சுவாமி? தனி என்ன பிரிச்சா இதுல குற்றம் வருதுன்றார். பிரிச்சாச்சுனாலே ஒரு குற்றம் வருதுன்னாரு. என்ன குற்றம்? கௌரவம் குற்றம் வருது. கௌரவம் என்ற குற்றம் வருது. அதாவது பிரியத்துக்காக சொன்னேன், சாஸ்திரம் நமக்கு ஒண்ணு சொல்லிட்டு அது சொல்லாத விஷயத்தை நான் யுக்தியால விரித்து சொல்லப்போனா அதுக்கு கௌரவம் என்ற குற்றம் வரும். பிரியத்துக்காக சொன்னேன். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் பண்றான். பாதி தான் வாசிப்பா, பாதி தெரியாது. பாதி கன்னடத்தை அன்றா சொல்ற அந்த மாதிரி பாதி வாசிச்சுட்டு மிச்சம் பாதி தெரியாம தங்களுடைய யுக்தியால இப்படிதான் சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு அவ தப்பான கருத்தை சொல்றா பாருங்க, அதுக்கு கௌரவம்னு பேரு. அந்த குற்றத்துக்கு கௌரவம்னு பேரு. அந்த குற்றம் இதுக்கு வரும்னு சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதைத்தான் சொல்லணும். அதை சொல்லப்பட்ட விஷயத்தை சுருக்கி சொன்னாலும் குற்றம், விரித்து சொன்னாலும் குற்றம். அப்ப அது மட்டும் இல்ல, அந்த குணத்தை சொன்னால் அதற்கு லாவகன்னு பேரு. அதை குறைச்சு சொல்லியாச்சுன்னா பாருங்க, அதுக்கு லாவகன்னு பேரு. ஏன்னா அதிகமாக சொன்னா அதுக்கு கௌரவம்னு பேரு. சாஸ்திரம் சொன்ன விஷயத்த ஒருத்தருக்கு நிறைய பெருமைகள் சொல்லியிருக்கு, அவருக்கா ஒண்ணு கிட்ட சுவாமி அப்ப குறைச்சு சொல்லியிருக்கணும், அதுக்கு லாவகம்னு பேரு. அவர் பெருமையே ஒண்ணு சொல்லல, அவரோ இந்திரன் சந்திரன் ஒவ்வொன்று கொண்டாடுறவனும் அதுக்கு கௌரவம்னு பேரு. அந்த குற்றங்கள் வரப்படாது. என்ன பாருங்க, கௌரவம் இருக்கு. இதை புரியறதுக்கு ஒண்ணு பார்ப்போம். ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நாட்டு இது நடந்துருக்கு. அநேகமா கீதா காலட்சேபனாலே சார்ஸ் எல்லாம் போட்டு பெரிய மேடை போட்டு மேடையில ஒருத்தா நின்றுண்டோ இல்ல நல்லா ஒரு நாற்காலில உட்காந்துட்டோ நல்லா சொல்லுவார். கேட்கிறவெல்லாம் எல்லாரும் அதுக்குண்டான உடுப்பெல்லாம் இருக்காது, என்னமோ ஏதோ ஒரு உடுப்பை போட்டுட்டு நேரா உட்காந்து சார்ஸ்ல உட்காந்து கேட்டுட்டு கலணும். அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா, இன்னைக்கு பண்ணும்போது சாஸ்திரம் கீதையை நல்லா சொல்லியிருக்கு. அது எப்படி சொல்லித்தோ அந்த மாதிரி சொல்லணும். கண்ணனுடைய திருவுள்ளம் என்னவோ அந்த திருவுள்ளத்தோடு சொல்லணும். அப்ப நீ தியாக மனப்பான்மோடு இருக்கணும். கண்ணனுடைய நிலை என்ன? 3 தியாகங்கள் சொல்லிருக்கு. கர்த்துத்த தியாகம், மமதா தியாகம், பலத்தியாகம். அந்த தியாக மனப்பான்மோடு இருக்கணும். விதிக்கப்பட்ட கர்மாவை நீ பண்ணணும் அப்படின்னு கீதையை பத்தி நல்லா கண்ணன் விரிவா சொல்லியிருக்காரு. ஆனா இந்த கீதைய உலகளாவில சொல்றா பாருங்க, சில பேர் எங்கெங்கயோ சொல்லணும் ஆக்கணும்னு பாக்குறாலும் அவ என்ன பண்ணானா, கீதாச்சாருடைய திருவுள்ளம் என்னவோ அந்த திருவுள்ளத்தபடி சொல்லணும். ஆனா அதை தாண்டி என்ன சொல்றன்னா, இவ இந்த ஜனங்களை நல்லா திருப்திப்படுத்தணுன்றதுக்காக கீதையில சொல்லாத விஷயத்த சொல்றான். அப்பனா தீசையில சொல்ல விஷயத்த கொஞ்சம் திரிச்சு அதை கொஞ்சம் உத்வேட்சை அதை கொஞ்சம் அதிகமாக ஆக்கியோ அல்லது குறைத்தோ, தனக்கு தான் என்ன சொல்ல வந்ததோ தன்னுடைய நிலை என்னவோ அந்த நிலைக்கு தகுந்த அவரை குறைப்பதோ ஏற்பதோ சொன்னால் அது குற்றம். இன்னைக்கு அந்த மாதிரி காலட்சேபம் நடந்துட்டு இருக்கு, சில இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பிரியத்துக்காக சொல்றேன். இப்ப ஒருத்தர் கீத காலம் கூப்பிட்டுக்கார். கூப்பிட்டவர் பெரிய அதிகாரி. அவர் என்ன பண்ணார், சுவாமி நாங்க ஒரு நிறுவனம் நடத்தணும், அந்த நிறுவனத்தில் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கா, அந்த வேலை செய்யற இடத்துல இன்னென்ன மாதிரி பண்ணா மிகவும் நல்லது என்று கீதா சாஸ்திரம் சொல்லி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்கன்னு அவர் சொன்னார் வச்சுக்கோ. இது நல்லா கேட்டுக்கா, சொன்னார் வச்சுக்கோ. உடனே ஒரு புத்தகத்தை தேடுவார், கீதையில இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, உன்னுடைய கர்மத்தை செய், பலத்தை எதிர்பார்க்காதுன்னு சொல்லியிருக்கணும். அதை வேற கொஞ்சம் மாத்துவார். கர்மத்தை செய், பலனை எதிர்பார்க்காதுன்னு என்ன அர்த்தம்னா, பகவத் கர்மத்தை செய்யணும், யாருக்கோ வேலை செய்யணும் கிடையாது, அது கிடையாது. இவரை மாத்திட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஓ கீதையில இந்த மாதிரி சொல்லியிருக்கு, நீங்க நல்லா செய்யுங்கோ, அவனோட பலனை எதிர்பார்க்காதீங்கோ. அது மட்டும் இல்ல, கண்ணனே சொல்லியிருக்கானே,
அப்படின்னு சொன்னா இதுக்குதான் என்ன பேரு? குற்றம். இப்ப இல்லாத ஒரு விஷயம் சொல்றாரோ, இது கண்ணன் சொல்லவே இல்லை. கண்ணன் என்கிற முதலாளியை திருப்திப்படுத்துவதற்காக கீதை சொன்னமே தவிர, யாரோ மூணாவது மனுஷன் காபுருஷன் அவரை திருப்தி பண்றதுக்காக, அந்த முதலாளி திருப்தி பண்றதுக்காக கீதையில இல்லாத விஷயத்த சொல்ல பாருங்க. இன்னைக்கு நிறைய அந்த மாதிரியான சில விஷயங்கள் இன்னைக்கு வார சஞ்சிகை, மாச சஞ்சிகை, நித்தியமே சில பேர்லாம் எழுதுவா. அவளுடைய கட்டுரை எழுதுவா. கட்டுரை எழுது அது முக்காவாசி அநேகம் என்னன்னா, அதுல இருந்து இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்புன்னு சொல்லிட்டு தன்னுடைய யுக்தியை கையாண்டு தன்னுடைய தர்க்க சாஸ்திரத்தை நியாய சாஸ்திரம் வைத்துக் கொண்டு அந்த இல்லாத ஒரு விஷயம் இதெல்லாம் பாருங்க. அதற்கு தான் லாவகமும் என்ற குற்றமும் கௌரவம் என்ற குற்றமும் வந்துடும். அது இதுக்கு சொல்ல இந்த மாதிரி பண்ணப்படாது. அந்த முதலாளியை திருப்தி பண்றதுக்காக கண்ணன் கீதையில சொல்லாத விஷயம் சொல்றாருனோ, அப்ப பகவான திருப்தி இருக்குமா? நான் சொன்னதே வேறு, இவன் தப்பா சொல்லிட்டு கண்ணன் இல்லையா? அப்ப அந்த மாதிரி கூட்டக்கூடாது. அது என்ன இருக்கோ அதை சொன்னோம். எனக்கு தகுந்தாற் போல கற்பனையா இடித்து சொல்லப்படாது. அதைத்தான் இப்ப நையாயிக வைசேஷிக பண்ணியிருக்காங்க. தர்க்க சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு இதை பண்றான். அப்பனா என்ன? திரவியம் ஒண்ணுதான். அதே போல திரவியத்தை 7ஆ பிரிச்சானும். திரவியம் அத்திரவியம் 2 தான். அது 2த்தையும் 7ஆ பிரிச்சானா அது பிரயோஜனமே இல்லை. 7ஆ பிரிச்சா 5 தான் மிச்சம் இருக்கு. அந்த 5ஐயும் திரவியத்திலே சேர்க்கலாம். ஏன்னா நீ ஏதோ உத்ரேட்சை பண்ணி இழுத்துட்டு வரீங்கன்னு அந்த மாதிரி பண்ணப்படாது. சாஸ்திரம் என்ன சொல்லிட்டோ அதைத்தான் நன்னா விரித்து சொன்னேன் என்றால் நல்லா பாருங்க. சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அது நன்னா விரிச்சு சொல்லிட்டேன்னா அதுக்கு கௌரவம்னு பேர், குற்றம் இருக்கு. சாஸ்திரம் சொன்னதை சுருக்கினேன்னா அதுக்கு லாவகம்னு பேர். அந்த மாதிரி சொல்லப்படாதா சுவாமி? சொல்லப்படாது. சாஸ்திரம் வேதம் தமிழ் செய்த மாறன். அதனால்தான் நம்ம சம்பிரதாயத்தை சொல்லப்பட்டு பாருங்க. வேதத்துல என்ன சொல்லப்பட்டதோ அதைத்தான் திரும்ப சொன்னதை தவிர இல்ல இல்ல வேதத்துல இது சுமாரா சொல்லியிருக்கு சுவாமி, நான் ஒண்ணு அதிகமா சொல்றேன், அதுக்கு கௌரவம். வேதத்துல இது அதிகமா சொல்லியிருக்கு சுவாமி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் குறைக்கிறேன் அப்படின்னு குறைச்சாச்சுன்னா அதுக்கு லாபம். அந்த மாதிரி பண்ணுது. ஆனா இது மொத்தமே கவனம். அப்ப இதெல்லாம் அதாவது நகர்வது, மேலே போவது, கீழே போவது, சுருங்குவது, விரிவது, இதெல்லாம் நம்ம யுக்தியில சொல்கிறோம் இல்லையா? இந்த யுக்தியே கர்மத்தில் 5ஆ பிரிக்காது. கர்மத்தில் 5ஆ பிரிக்காது. ஏன்னா இதெல்லாம் உன்னுடைய யுக்தியை வைத்துக் கொண்டு சொல்லிட்டு இருக்க. அந்த யுக்தியை பிரிக்காது. கர்மம் என்றாலே சலனம்னு வச்சுக்கோ. சலனா சலன சம்யோகம். சம்யோகம் என்பதுல சேர்க்கலாம். சம்யோகம்னா அந்த அது அத்ரவியத்தில் வரப்போறது சம்யோகம்ன்றது. அதாவது இதை நாம இப்ப பார்க்க போறது இல்லை. சம்யோகம் அத்ரவியத்துல தான் வரப்போறது. இருந்தாலும் அத்ரவியத்துல என்னென்ன இருக்கு? சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள் இருக்கு. அத்தனையும் அத்ரவியம் சொல்ல போறாரு. ஆனா சப்தம் என்ன, இதே சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, இதெல்லாம் அத்ரவியம். இதெல்லாம் சம்யோகம் என்பது அத்ரவியம் இல்லையா? அதற்குள்ள எல்லாத்தையும் சேர்த்துலாம். அதனால இப்போதைக்கு கர்ம என்று தனிமையா பிரிக்க வேண்டாம். கர்ம என்று தனிமையா பிரிக்க வேண்டாம். சலனம் என்று ஒன்றாக்கி விட்டு அந்த சலனமும் சம்யோகத்தில் சேர்த்துடலாம். சம்யோகம் இருக்கு இல்லையா? அந்த சம்யோகத்தில் சேர்த்தலாம். ஆகவே சம்யோகம் என்ற குணத்தை கொண்டே கர்மம் என்கிற கிரியை நிர்வகிக்கலாம். தனித்து பிரித்து பார்க்க தேவையில்லை. முதல்ல சொல்றேன். இப்ப 5ல 1 கர்மம். அந்த கர்மத்தை 5ஆ பிரிச்சு அதை கொண்டு போய் சம்யோகத்துல சேர்த்துடலாம். இப்ப ஒவ்வொன்றா இல்லைன்னு சொல்லப்படுறாரு பாருங்க. ஆக கர்மா என்பது என்னது? அடையக்கூடிய அசையக்கூடிய தர்மம், தர்மம். அதை சம்யோகத்தில் சேர்த்து விடலாம் அப்படின்னு சொன்னார். அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மேஜையில ஒரு பொருள் வச்சிருந்தேன், அதை எடுத்துட்டேன். ஏற்கனவே மேஜோடு இந்த பொருள் சம்யுக்தமாக இருந்தது. இப்ப சம்யோகம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுங்க? சம்யோகம் ஆயிடுச்சு. அதாவது எடுத்த உடனே சம்யோகம் அதுல இருந்து இருக்கக்கூடிய சம்பந்தம் போயிடுத்தோம். அதான் சம்யோகம். விட்டு போயிடுத்தோம். இப்ப விட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல அந்த சம்பந்தம் ஏற்பட்டு கொடுத்தது. என்ன பாருங்க, மேஜையில ஒரு வஸ்து இருந்தது. அந்த வஸ்து மேஜையில வச்சிருந்தேன். அங்கிருந்து அதை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறேன்னு. அப்ப இந்த இடத்துல அந்த மேஜைக்கு அதுக்கும் பிரிவு ஏற்பட்டிருக்கு.
இன்னொருத்துல அந்த அந்த இடத்துக்கும் அந்த வஸ்துவுக்கும் சேர்க்கை ஏற்பட்டுக்கணும். இதுக்குதான் சம்யோகம்னு பேர். அப்ப இன்னொரு சம்யோகம் உருவாயிட்டு, இது ஏற்கனவே மேஜையோடு இருந்த சம்யோகம் பிரித்தேன், முன்பிருந்த இடத்தில் விட்டு போனது, பின்பு வந்த இடத்துல சேர்ந்ததுனும். அப்ப இந்த இடத்தில் சம்யோகத்தோடு இருந்தது போயிட்டது, இங்கு சம்யோகம் வந்தது தானே பாருங்க. இதில் ஏறுவது இறங்குவது நகர்வது இதெல்லாம் இல்லையே, ஏற்கனவே சொல்லப்பட்ட சம்யோகத்தோட இதை சேர்த்துள்ளா என்பது. ஆக கர்ம என்பது விளக்கப்பட்டது, முடிச்சுட்டார். இது ஏறுவதுன்னு இதோட சம்பந்தப்பட்டிருந்தது, இப்ப அதோடு சம்பந்தப்பட்டது, அவ்வளவுதானே தவிர இந்த ஏறித்து இறங்கித்து சுருங்கித்து விரிவது இதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆக கர்மா வந்து முடிஞ்சிட்டு. இப்ப கர்ம எதுல சேர்த்தார்? திரவியத்திலே சேர்த்தார். அடுத்து சாமானியம் 5 சொல்லியிருக்கேன், மொத்தம் 7 சொன்னார். திரவியம், குணம், கர்ம, சாமானிய, விசேஷிய, சமவாய, அபாவாக அப்படின்னு. இப்ப திரவியம் குணம் ரெண்டு நம்ம ஒத்துட்டோம். நாம ஒத்துட்டோம்னா சாஸ்திரம் ஒத்துண்டு இருக்குன்னு அர்த்தம். அடிக்கடி இதை சொல்லிட்டு எம்பெருமானார் ஒத்துட்டார், நாம ஒத்துட்டோம் அப்படின்ற அப்படின்னா அப்பனா இவாளுக்கு தனியா ஒண்ணு இருக்கு போட்டு அப்படி இடத்துல சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு அதான் நம்ம இது ஒண்ணு. இப்ப அது ரெண்டையும் ஒத்துண்டபடியா மிச்சம் இருக்கிறது 7. அந்த 7ல முதல் பாகமாக இருக்கக்கூடிய கர்மா அதை பார்த்துக்கணும். கர்மத்துல சொல்லப்பட்டது என்ன? அதை நகர்வது சுருங்குவது விரிவது இதெல்லாம் அதையும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாம் இதுலயே சேர்த்துனான்னு சொல்லிட்டாரு. இது முதல்ல முடிஞ்சிருக்கு. 2வது சாமானியம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் 2 தான் மிச்சம் இருக்கு. அதான் என்னது? திரவியம் அத்ரவியம் திறப்பது. அப்படி சாமானியம். சாமானியம் என்ன? சாஸ்திரம் எப்பவுமே கடப்படாதிகள் கடப்படாதிகள் சொல்லும். கடம்னா என்ன? படம்னா என்ன? கடம்னா படம், படம்னா துணி. படம்னா சித்திரத்துக்கு நேரி இல்லை, படம்னா துணி. சாஸ்திரம் பிரகாரம், அதாவது சம்ஸ்கிருத ஞானம் பிரகாரம் படம் படம்னா துணின்னு அர்த்தம், அது கடம்னா குடம்னு அர்த்தம். இருக்கட்டும். இப்ப கடபதாதிகள், கடத்தில் கடத்துவம் இருக்கும், புஷ்பத்தில் புஷ்பத்துவம். எக்ஸலண்டான ஒரு விஷயம். சுவாமி ஸ்ரீபாஷத்தை என்ன எடுத்திருக்காரு, அப்படியே திருமதி தீபிகால அப்படியே அந்த சப்தத்தையும் எடுத்திருக்காரு. இப்ப கடத்துவம் இருக்கு, கடம் இருக்கு இல்லையா? கடம்னா குடம். குடத்துல என்ன இருக்கும்? குடத்துல சுவாமி தண்ணி இருக்கு, எதுவுமே இல்லை, குடமா இருக்கு. அதுல என்ன இருக்கும்? குடத்துவம் இருக்கும். குடத்தில் குடத்துவம் இருக்கும். அப்ப அந்த சம்ஸ்கிருதத்துல சொல்றோம்னா குடத்தை கடம்னு சொல்றோம். கடத்துல என்ன இருக்கும்? கடத்துவம் இருக்கும். சரி, புஷ்பத்துல என்ன இருக்கும் சுவாமி? புஷ்பம் இருக்குன்னா புஷ்பத்துவம் இருக்கும். புஷ்பத்துவம்னா புஷ்பமான தன்மை, கடத்துவம் கடத்துவமான தன்மை அது இருக்குமோனோ புஷ்பத்துவம். அதே போல கடத்துவம் என்றா அப்படின்னு அந்த கடத்துவம் வாயும் வயிறமா இருப்பது, உடல் அந்த ஜலம் தூக்க பயன்படுறது, மண்ணால் பண்ணப்பட்டது, இதுதான் கடத்துவம். வாயு வயிறுமா இருக்கணும், ஆனா வாய் சிரித்து இருக்கும், வயிறு வெறிச்சு இருக்கும், ஜலம் தூக்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு பயன்படும், மண்ணால பண்ணப்பட்டது, இதெல்லாம் கடத்துவம். அதுக்கு தான் சம்ஸ்தானம் என்பார். இந்த சப்தம்லாம் நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். அதைத்தான் சம்ஸ்தானம். சம்ஸ்தானம் என்றால் அதன் உருவ அமைப்பு, கடத்துக்குண்டான உருவ அமைப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு சம்ஸ்தானம் இருக்கு. உலகத்துல எந்த ஒரு பொருளையும் உருவ அமைப்பை வைத்துத்தான் அடையாளம் கண்டுகொள்கிறோம். இது என்ன சுவாமி? இது சீப்பு. இது என்ன சுவாமி? இது பேனா. இது என்ன சுவாமி? இது மண் உருண்டை. அந்தந்த உருவ அமைப்பை வைத்து பண்ணிட்டு இருக்கோம். அத போல இப்ப மெழுகுல எல்லாம் வந்துருது. இருக்கட்டும், எதுக்கு சொல்ல வந்தேன்? அப்ப அடையாளம் கண்டுக்கணும். இப்ப புரியத்துக்கு அவனோட சொல்றேன். இப்ப மனுஷன் அடையாளம் உருவ வைத்துதான், இவர் என்னவர், இவர் கேசவன், இவர் மாதவன், இவர் கோவிந்தன் அப்படின்னு உருவமைத்து அமைப்பை வைத்துக் கொண்டு நம்ம அவரை கண்டுபிடிக்கிறோம். ஆனா இந்த ரெட்ட குழந்தை பிறந்துட்டு வச்சுக்கோ, அநேகமா இருக்காது. ரெட்ட குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த உருவமைப்பு ஒன்னா இருந்ததுன்னா கொஞ்சம் குழம்பிடும், கொஞ்சம் குழப்பம் வந்துடுறது, குழம்பிடும். ஆக உருவமைப்பு தான் எல்லாத்தையும் வேறுபடுத்தி கொடுக்கிறது. அதைத்தான் என்ன சொல்லுவாங்க? சம்ஸ்தானம்னு சொல்லுவாங்க. உருவமைப்பை வேறுபடுத்தி கொடுப்பதுதான் சம்ஸ்தானம். இப்ப பசு இருக்கணும், அதான் கோ. பசுவுக்கு என்ன அடையாளம்? கோத்வம், கோத்துவம் அடையாளம். அதுபோல கடத்துக்கு என்ன அடையாளம்? கடத்துவம் அடையாளம். புஷ்பத்துக்கு என்ன அடையாளம்? புஷ்பத்துக்கு. இதெல்லாம் என்னது? அப்ப கோத்துவம்னா சம்ஸ்தானம்னு அர்த்தம், கடத்துவம்னா சம்ஸ்தானம்னு அர்த்தம், புஷ்பத்துவம்னா சம்ஸ்தானம் இருக்கும். இப்ப வைசேஷிக நையாயிகன் என்ன சொல்றாங்கன்னா, இதை அவர் ஒத்துக்கல. கடத்துவத்தில்
கடத்துவம் என்கிற ஜாதி இருக்கு. அதை சாமானியம் வந்து தனியா பிரிக்கிறோம்னு சொல்றோம். இப்ப நம்ம சம்ஸ்தானம்னு சொன்னோமோ, கடத்துவம் கொண்டு சம்ஸ்தானம், அதுதான் சம்ஸ்தானம். புஷ்பத்தம் கொண்டு சம்ஸ்தானம், கோத்துவம் கொண்டு சம்ஸ்தானம் சொன்னோமோ, அவன் அப்படி ஒத்துக்கல. இல்ல இல்ல, கடத்துவத்துல ஒரு ஜாதி இருக்கு, அந்த ஜாதி சாமானியம்னு தனியா பிரிக்கணும்ன்றாங்க. ஆனா சுவாமி என்ன சொல்றாரு? சுவாமினா எம்பெருமானார் என்ன சொல்றாருன்னா, அது தனியா பிரிக்க வேண்டிய தேவையே இல்லையே. ஏன்னா அது சம்ஸ்தானம் தானே. அது கடத்துவம். புஷ்பத்துவம்னா அதே சம்ஸ்தானம் தான், கோத்துவம்னா அதே சம்ஸ்தானம் தான், கடத்துவம்னா அதே சம்ஸ்தானம் தானே. அப்ப இந்த கடத்துவம் மற்ற பொருளிலிருந்து வேறுபடுத்தும். சுவாமி சொல்றாரு, கடத்துவம் சொல்லியாச்சுனாலே இது புஷ்பத்துவம் இல்லை, இது கோத்துவம் இல்லை, வேறுபடுத்துறதும். இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஜாதியை சொன்னா தான் வேறுபடுத்தும்ன்றார். அவசியமே இல்லையே. அந்த அவன் சொல்றதுன்னா, இதுக்கு சாமானியன்னு பேரு. இதுக்கு எதுக்கு தேவைன்னா, கடத்தை படத்திலிருந்து வேறுபடுத்தணும்னா, கடத்தில் ஒரு சாமானியம் இருக்கு, அந்த சாமானியம் தான் படத்திலிருந்து வேறுபடுத்துகிறது என்று கல்பிக்கிறான் அவன். என்ன கல்பிக்கிறான்னா, புரியத்துக்காக சொல்றேன். இப்ப பசுமாடை பார்த்தேன், இது பசுமாடுன்னு தெரியுது, அதுக்குதான் கோத்துவம்னு பேரு. மனுஷனை பார்த்தா மனுஷத்துவம் இருக்கு, மனுஷன் மனுஷத்துவம் இருக்கு, அது மிருகங்கள்கிட்ட மிருகத்துவம் இருக்கு. அதே போல அதை தாண்டி வேற ஏதாவது வேறுபடுத்தணும் தேவையில்லையே. அவன் என்ன பண்றாங்க, ஒரு ஜாதி இருக்கு, அந்த ஜாதி தான் சாமானியம்னு ஒரு சப்தத்தை இட்டு அந்த சாமானியம் இருந்தாத வேறுபடுத்துன்றான், கல்பிக்கிறான். இத ஆனால் சாமி சொல்றது அப்படி அவசியம் இல்லையே. அந்த மாதிரி அவசியம் இல்லையே. கடத்துவத்தில் இருக்கும் கடத்துவமே அது மற்ற பொருளில் இருந்து வேறுபடுத்தும். கடத்துவத்தில் இருக்கும் கடத்துவமே அது மற்ற பொருளிலிருந்து வேறுபடுத்தும். புஷ்பத்தில் இருக்கும் புஷ்பத்துவமே அது மற்ற பொருள் மற்றிலிருந்து வேறுபடுத்தும். இப்ப புஷ்பம் இருக்கணும், அதுக்கு புஷ்பத்துவம்னு பேரு. புஷ்பத்தின் தன்மை, புஷ்பத்தின் தன்மை என்ன சுவாமி? வாசனைன்னு சொல்லப்படாது. ஏன்னா வாசனை இல்லாத புஷ்பம் கூட இருக்கு. அப்ப புஷ்பத்தின் புஷ்பமான தன்மை, இது புஷ்பம் அப்படின்னு சொல்லப்படும். அது எப்படி சுவாமி? அதான் புஷ்பமான தன்மை. அந்த புஷ்பமான தன்மை அதான் இந்த புஷ்பத்துவம் பேரு. அதுன்னு தெரியாது. சுவாமி சொல்றது அவசியமே இல்லையே, அதுவே வேறுபடுத்தும். ஏன்னா அது சம்ஸ்தானம் தானே வேறுபடுத்தும். இதை தவிர சாமானியம் என்று நீ சொல்றியே, வைசேஷிகனை பார்த்து நீ சொல்றியே, அது தேவையில்லை. இப்ப ஜீவாத்மாவத்துல என்ன இருக்கும்? ஜீவாத்மத்துவம் இருக்கும். ஜீவாத்மத்துவம் ரொம்ப சுலபம் சுவாமி. நாம அந்த சப்தத்துக்கெல்லாம் நம்ம போனது கிடையாது. இல்லாதபடியாக நமக்கு அது சரியா இது சிரமமா இருக்கே சிரமமா இருக்கேன்னு நம்ம தோன்றது. ஜீவாத்மாவிடத்துல ஜீவாத்மத்துவம் இருக்கும் தானே பண்றோம், ஜீவாத்மத்துவம் இருக்கும். அப்ப அவன் சொல்றது சாமானியம் என்று சொல்லி அதை பரமாத்மா வேறுபடுவதற்கு ஜீவாத்மாவுக்குள்ளே வேறுபடுத்தி காட்டுவதற்கும் இதை சாமானியம் உபயோகப்படுத்தணும் என்கிறார் இல்லையா? அந்த மாதிரி தனித்து கிடையாதுன்ற சுவாமி. இப்ப பகவானை காட்டும் ஜீவாத்மா, ஜீவாத்மா பரமாத்மா வேறுதான, அதுக்கு சாமானியம் ஒண்ணு இருந்தா தான் வேறுபடுத்த முடியும். தேவையில்லையே. பரமாத்மானா பரமாத்மத்துவம் இருக்கு, ஜீவாத்மானா ஜீவாத்மத்துவம் இருக்கு. அதை விட்டு கடத்துவம் தனியா இருக்கு, படத்துவம் தனியா இருக்கு. படத்துவம்னா துணி, அதே போல கோத்துவம், கோத்துவம்னா பசு. அப்ப அந்த உருவம் இருக்கணும், அந்த உருவ அமைப்பு தான் சம்ஸ்தானம்னு பேரு, சம்ஸ்தானம்னு பேரு. அப்ப இந்த ரெண்டுத்தையும் பார்த்தா வெவ்வேறு சொல்லாமே. கடம் இருக்கு, அதான் குடம், அது பணம் இருக்கு, அதான் துணி. இந்த ரெண்டு இப்ப குடத்துக்கு துணி கட்ட பாருங்க, குடம் துணி ரெண்டும் ஒண்ணா? இரண்டாவது, குடத்தை பார்த்தாலும் துணியை பார்த்தாலும் இது வேறு அது வேறு. நம்ம என்னதான் ஏதாவது ஒரு பிரமாணம் ஏதாவது வேணுமான்னு பிரத்யட்சமா பார்த்தாலே புரியுது சுவாமி. இதனுடைய உருவ அமைப்பு வேறு, அதனுடைய உருவ அமைப்பு வேறு இல்லையா? அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, சாமானியம் ஒண்ணு சொல்லி அது இது ஜாத்தியை சொல்லணும், அப்பதான் உருவ அமைப்பு. இரண்டையும் பிரிச்சு பார்க்க முடியும் தேவையில்லை, இரண்டும் வெவ்வேறு சொல்லிவிடலாம். இதற்கு சாமானியம் என்ற ஒன்றே வைத்துக் கொள்ளணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. சாமி சொல்றது அந்த அவசியமே கிடையாது. அதே போல இப்ப சொல்றேன், பரமாத்மாவுடைய 5 நிலைகள் இருக்கு இல்லையா? இது வேறுபடுத்த முடியுமா? இப்பதானே பார்த்தோம், விண்மீது இருப்பாய், மலைமேல் இருப்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது தொடர்பாய், இவற்றுள் எங்கும் மறைந்துள்ளான்னு பார்த்த போனோம். தெரியறது சமயம் ஸ்ரீவைகுண்ட நிலை வேறு, திருப்பார்கடல் நிலை வேறு,
யூக அதே போல விபவத்தின் நிலவேறு, அந்தர்யாமித்தின் நிலவேறு, அச்சையின் நிலவேறு, இதெல்லாம் தெரியுது. இதுக்குதான் சம்ஸ்தானம்னு பேரு. 5 நிலைகள் தன்னையே தெரியுது இல்லையா? அதே போல ஜீவாத்மா 3 நிலைகள் தெரியுமா? நாமெல்லாம் பத்தாத்மா தானே தெரியுது. தெரியறதுன்னா ஜீவாத்மா தெரியறதுன்னு நீ சொல்ல வரல. ஜீவாத்மா எடுத்துக்கொண்ட சரீரத்தினால பத்தாத்மான்னு தெரியுது. முக்தாத்மா சுவாமி அங்க போனது போல தெரிய போகுது. நித்தியாத்மா அங்க போனது போல தெரிய போகுது. நல்லா தெரியணும். வேடு காட்ட கண்டிப்பா படிச்சாலும் தெரிஞ்சு கொள்ளலாமோ? இதற்கு தனித்து சாமானியம் என்கிற ஒன்று தேவையில்லை. இதான் சுவாமி சொல்றார். அதனால சுவாமி சொல்றது சாமானியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளவில்லை. சம்தானம் என்கிற வடிவு, அந்த வடிவு அமைப்போ போதும் ஜாதி. அப்ப மனுஷனுக்கு ஜாதி எது? ஜாதின்னு சொன்னவன இவர் பிராமணனா, சத்திரியனா, வைசியனா, சூத்ரனா? இப்ப அதை விட இன்னொரு பேர் போயிடுச்சு. நாய்க்கரா, முதலியாரா, என்னன்னோ சொல்லிட்டு இருக்கா. நிறைய இருக்கு. செட்டியாரா, என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல. மனுஷனுக்கு ஜாதி மனுஷத்துவம். மனுஷனுக்கு ஜாதி மனுஷத்துவம், மிருகத்துக்கு ஜாதி மிருகத்துவம். இந்த இரண்டையும் சாமானியம் என்கிற ஒன்று வேறுபடுத்துகிறது என்று சொல்லாதேன்றார். சாமானியம் ஒண்ணு கொண்டு போய் வச்சு வேறுபட்டும் சொல்லாதே. இவனுக்கு இருக்கக்கூடிய மனுஷத்துவம், அதே போல அந்த மனுஷத்துவமே பசுவிலிருந்து வேறுபடுத்தும், மிருகத்திலிருந்து வேறுபடுத்தும். அப்ப மிருகம் மனுஷத்திலிருந்து வேறுபடுத்தும். தனித்து சாமானியம் கிடையாது என்றார். ஆக இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? கர்மத்தை பார்த்திருக்கோம். 5 மொத்தம் இருக்கு. 7 சொன்னால் அது 2 நம்ம ஒத்துட்டோம். திரவியம் அத்ரவியம், அதைத்தான் திரவியம் குணம்னு அந்த வைசேஷிக நையாயிக்குன்னு சொன்னா அது 2 ஒத்துட்டோம். மிச்சம் இருக்க 5 எது? கர்ம, சாமானிய, விசேஷிய, சமவாக, அபாவாகான்னு இருக்கு. இப்ப சாமானிய வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து 3வது விசேஷம் பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்தது கர்ம என்றதை பார்த்துட்டோம். அடுத்து மறுபடியும் பூர்ணமா நம்ம விவரிக்கிறேன். சுருக்கமா சொல்றேன் என்ன கர்ம என்ன பார்த்தது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் சாமானியம் என்னென்ன, அதுக்கு சாமானியம் சொல்லி அதுக்கு ஒரு ஜாதி இருக்கு. ஜாதி என்னது? அந்த மனுஷத்துவம் தான் ஜாதி, மிருகத்துவம் தான் ஜாதி, கடத்துவம் தான் ஜாதி, படத்துவம் தான் ஜாதி அப்படின்னு சொல்லி கொடுத்து தேவையில்லைன்ட்டார். 2 முடிஞ்சிருச்சு. 3வது எது? விசேஷம். விசேஷம் விசேஷம் தான் ஒன்றிலிருந்து மற்றொன்றை வேறுபடுத்தி காட்டுவதற்காக விசேஷம் என்கிற ஒரு பொருள் வேணும் என்கிறான் தார்க்கிகன். ஒன்னிலிருந்து மற்றொன்று வேறுபடுத்தி காட்டணுமோ? புரியத்துக்காக சொல்றேன். இந்த பக்கம் ஆடு போயிட்டு இருக்கு, அந்த பக்கம் குதிரை போயிட்டு இருக்கு. இப்ப 2ஐயும் வேறுபடுத்தி காட்டுமோ? வேறுபடுத்தி காட்டணும்னா விசேஷனம் என்கிற ஒரு பொருள் வேணும்ன்றான். பிரத்யட்சம் பார்த்தா இது குதிரையும் தெரியுது, இது 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 பசுமாடுன்னு தெரியுது சுவாமி, இது ஆடுன்னு தெரியுது, இல்ல வேணும்னு சொல்றாங்க. அது தேவையில்லைன்றார் சுவாமி. நீ என்ன, நீ மாட்டை பார்த்து மாட்டுன்னு சொல்லலாம், குதிரையை பார்த்து குதிரையும் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு என்ன விசேஷமா நடுவில் ஏதாவது தேவையான? தேவையில்லையே, வேண்டாண்டார். அப்படின்னா அந்த விசேஷம் இதோட சேர்ந்து இருக்கணும் அல்லவா? அப்பதானே இன்னிருந்து வேறுபடுத்தும். அப்ப ஒன்று சேர்ந்து இருக்கனாலே அதுக்கு விசேஷம் வேணும் அல்லவா கேட்கிறாங்க. அப்ப இதுல இருந்து அது மாறுபட்டு இருக்கணும். மாறுபட்டு இருக்குன்னா இதை காட்ட அதுல ஏதோ ஒரு சேர்ந்து இருக்கணும். அந்த சேர்ந்து இருக்கக்கூடிய அவஸ்தை விசேஷம். அந்த விசேஷம் வேணுங்கிற அப்படின்னு அந்த விசேஷம் என்பது இதோடு சேர்ந்து இருப்பதற்கு விசேஷம் வேணுமே. அப்ப இதோடு சேர்ந்து இருப்பது இன்னொரு விசேஷத்தை கற்பிக்கிறான். இன்னொரு விஷயத்தை கல்பிக்கணும்னா இதை ஸ்தாபிக்க, இதை கல்பித்த பொண்ணு எதுக்கு சொல்றேன்னா, பிரியத்துக்காக சொல்றேன். இப்ப பசுமாடு, இந்த இடத்துல ஆடு இருக்கு. இதெல்லாம் நிறைய எடுத்திருக்காரு. இந்த பக்கம் பசுமாடு இருக்கு, இந்த இடத்துல ஆடு இருக்கு. பசுமாட்டுக்கு இருக்கக்கூடிய தன்மை கோத்வம்னு பேரு. இங்க ஆடு இருக்கணும், அந்த ஆடுக்கு கூடிய தன்மை, ஆடுல இருக்கக்கூடிய ஆட்டின் தன்மை தனியா இருக்கணும். 2 இருக்கு. இப்ப பசுமாடுக்கு சாஸ்திரம் இருக்கு. இந்த இடத்துல இதெல்லாம் இருக்கு. அது நல்லா தெரியுது. இருந்தாலும் இப்ப அதுவும் பார்க்கணும்னா ஏதாவது விசேஷம் ஏதாவது சேர்க்கணும்னா வெளியிலிருந்து ஏதாவது கொண்டு வரணும். வெளியிலிருந்து தான் கொண்டு வந்தாச்சுன்னு வச்சுக்கேன், சொன்ன அந்த விசேஷத்துக்கு ஒரு விசேஷம் சேர்க்கணுமே. ஆமா, இன்னொன்னு கொண்டு வாங்கணும். இன்னொன்னு 2வது கொண்டு வந்தேன். 2வது கொண்டு வந்த விசேஷத்துக்கு இன்னொரு விசேஷம் சேர்க்கணுமே. 3வது கொண்டு வாங்கணும். இந்த மாதிரி கொண்டு வந்தே இருந்தாங்கன்னா அதுக்கு என்ன தெரியுமா பேரு? அதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கல்பிக்கணும். கல்பிக்க என்ன ஆகணும்? அதுக்கு அனவஸ்தான பேரு. அதுக்கு அனவஸ்தான பேரு.
அந்த மாதிரி கல்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு. இதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அது நேர பார்த்தா அனவஸ்தானம்னு ஒரு தோஷம் வர்றதுக்கு, அனவஸ்தாங்கிற தோஷம் வரும். அப்படின்னா இதை ஸ்தாபிக்க இதை கல்பிக்கணும், அதை ஸ்தாபிக்க அதை கல்பிக்கணும், அதை ஸ்தாபிக்க அதை கல்பிக்கணும். அப்ப ஒவ்வொன்றும் எது போறேன்னா, ஒரு பொய்யை சொல்லிட்டேன், அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக இன்னொரு பொய் போயிட்டே இருக்கும். அதுக்குதான் அனவஸ்தான பேர். போயிட்டே இருக்கு. எப்ப சார் முடியும்? அப்ப நீ என்ன சொல்ற? விசேஷம் சேர்க்கணும்னாலே கோத்துவம் இருக்கு, மிருகத்துவம் இருக்கு, இது ரெண்டையும் பார்க்கறச்சே விசேஷம் வந்துடுறது. இது தனியா ஒண்ணு போட வேண்டிய அவசியமே இல்லையே. நீ சேர்த்தாச்சுன்னா அப்ப அதுக்கு ஒரு விசேஷம் சேர்க்கணும். அதனால அனவஸ்தா தோஷம் வரும். இதை ஸ்தாபிக்க நீ என்ன கல்பிக்காத, இதை ஸ்தாபிக்க கல்பிக்கணும்னு கற்பித்துக் கொண்டே போயிட்டு இருக்க வேண்டி இருக்கும். அதனால் அந்த விசேஷத்தை தனித்து சொல்ல வேண்டாம், அந்த விசேஷத்தை தனித்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அதுக்கப்புறம் சம்யுக்தகா, சம்யுக்த விசேஷனும் ஒன்று சொல்றார். கோவினிடத்தில் கோத்துவம் இருக்கு. சம்யுக்தம்னா இந்திரிய விஷயம் இருக்கு இல்லையா, இந்திரியமும் விஷயமும் சம்யுக்தமா இருக்கு. அப்படின்னா இப்படி ஒரு மாடு இருக்கு, இந்த மாட்டை நான் பார்த்துட்டு இருக்கேன், என் கண்ணு மாட்டை பார்க்கறது மாட்டோடு கூடி இருக்கு. என் கண்ணு எந்த வஸ்துவோடு கூடிட்டோ அதற்கு விசேஷமா இருக்கும். கோத்துவம் என்பது நான் கண்ணால் பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன் அந்த மாட்டை, அந்த மாட்டுக்கு கோத்துவம் இருக்கு. அப்ப கண் எதோட சம்யோகம் ஏற்பட்டதோ அது விசேஷமா இருக்கு. இது மறுபடியும் வெறும் தேவையில்லையே அப்படின்னு சொன்னாலே போதுமே. என் கண் அதை பாக்குறது இப்ப ஒண்ணும் இல்லை, எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இல்ல இல்ல உங்களுக்கு ஏதாவது விசேஷம் சொல்லணுமா? சுவாமி இந்த அம்மா இப்படி இருந்துட்டு இருக்கார், இந்த சுவாமி இப்படி இருந்துட்டு இருக்கார், இந்த அம்மங்கார் இப்படி இருந்துட்டு இருக்கார், இப்படி விசேஷம் சொல்லணும், சொல்ல வேண்டியது. பார்த்தாலே தெரியுறதே, சொன்னாலுமே அதற்கு மேல அது என்னமோ இதை ஒட்டிட்டு இருக்கு, அது ஒட்டிட்டு இருக்கு, இது ஒட்டிட்டு இருக்கு, விசேஷம் அந்த கற்பிக்க வேண்டிய தேவையே கிடையாது. இதுதான் சுவாமி சொல்றார். இப்ப ஜீவாத்மாவும் பரமாத்மா வேறுபடுத்தினாலே வேறுபடுத்தலாமே, ஒன்றும் சமமே இல்லையே. ஜீவாத்மா பரமாத்மா எப்படி சுவாமி வேறுபடுத்த முடியும்? வேறுபடுத்த முடியும்னா வேறுபடுத்தலாது, தாராளமே வேறுபடுத்தணும். ஜீவாத்மா அணு, பரமாத்மா விபு, விஸ்வம் விஸ்வம் வசத்தாரகா பூத பவ்ய பவத் பிரபுன்னு சொல்றோம். அப்ப விபுன்னு சொன்னாலே எங்கும் பறந்து இருக்கக்கூடிய தன்மை, சொரூபத்தாலும் பறந்திருக்கும், சபாவத்தாலும் பறந்திருக்கும். ஜீவாத்மா அணு, அணுப்பிராயம் எங்க இருக்காது, ஜீவாத்மா ஒரு இடத்துல தான் இருக்கும். தர்மபூத ஞானம் தான் பரவும். இப்ப புரியத்துக்காக சொல்றேன். இப்ப நம்ம சரீரத்தை ஜீவாத்மா இருக்கணும், இருக்கு சுவாமி இருக்குன்னு நினைச்சிட்டு இல்லைன்னு பேச முடியாது, நீங்களும் கேட்க முடியாது. சரி இப்ப இருக்கணும். இப்ப ஜீவாத்மா இந்த கையை காட்டிட்டு இருக்கேன், வாயால பேசிட்டு இருக்கேன், கண்ணால பார்த்துட்டு இருக்கேன், அப்ப எல்லாமே ஞானம் தானே. அப்ப எங்கெங்கெல்லாம் நான் எனக்கு ஞானம் இருக்கோ அங்கெல்லாம் ஜீவாத்மா இருக்கான்னா கிடையாது. ஜீவாத்மா ஒரு இடத்துல தான் இருக்கு, எல்லா இடத்துலயும் இல்லை, ஒரே இடத்துல தான் இருக்கு. ஆனா அப்ப எல்லா இடத்துலயும் அந்த ஞானம் வருதுன்னா அந்த ஜீவாத்மாவுடைய தர்மபூத ஞானம் வந்துட்டு இருக்கு. இதுதான் அனுஷ்டானம் வேறு ஜீவாத்மாவுக்கு. ஆனா பகவான் அப்படி இல்லை. விபு எங்கு முழன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையா என்று இவரையும் கூர்முளைத்த அங்கு அப்பொழுது அவன் மீயத் தோன்றி எங்க சிங்கப்பிரான் ஆழ்வார் தெரிவித்தார் இல்லையா. அப்ப விபு, அப்ப இவனுக்கு அனுத்துவம் இருக்கு, பகவானுக்கு விபுத்துவம் இருக்கு இல்லையா. இதை தவிர ஒரு விசேஷம் என்றது கிடையாது, தேவையில்லையே. ஜீவாத்மான்னு சொன்னாலும் அன்பு சொல்லிடலாம், பரமாத்மா சொன்னாலும் விபுன்னு சொல்லிடலாம். அதனால வேறுபடுத்தணும் என்றாலே அதன் சாதி அதில் இருக்கணும் என்று நின்று அது தேவையில்லையே. சம்யுக்த விசேஷனமே போதும், தனித்து ஒன்று தேவையில்லைங்கிறார் சுவாமி. நல்லா பாருங்க, தனித்து தேவையில்லை. இந்த மாதிரிலாம் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன், ஸ்ரீபாஷன் ரொம்ப விப்ளமா பண்ணிட்டு இருக்கோம். ஆர்குமெண்ட் வந்து இருக்கட்டும். அப்ப தனித்தேவையில்லை. ஆக கர்ம சாமானிய விசேஷம் 3 இல்லைன்ட்டு இப்ப நம்ம 5 பார்க்கணும். 5ல 3 பார்த்துட்டோம். கர்மா பார்த்துட்டோம், சாமானிய பார்த்துட்டோம், விசேஷம் பார்த்துட்டோம். அப்ப ஆனா சுவாமி சொல்றது என்ன, திரவியம் அத்ரவியம் ரெண்டுமே போறோம்ட்டார். அப்படி மறுபடியும் சொல்ற சுவாமி சொல்றது என்ன, சாஸ்திரம் சொன்னதான் சுவாமி சொல்றாரு. திரவியம் அத்ரவியம் ரெண்டும் போறாரு. இப்ப அடுத்தது என்ன, சமவாய அபவாய இது தனின்னு வாதாடுறார். அபாவம் அப்படின்னா அபவாயன்னா அபாவம்,
அபாவம். அபாவம்ன்றது தனித்து கிடையாதுங்க. அப்படின்னா பிரத்யட்சத்தை சேர்ப்பேன் என்கிறார். 4 பாவம் உண்டு, 4 அபாவம் உண்டு. ராகபாவம், பிரத்வம்சாபாவம், அத்தியந்தாபாவம், அந்யோன்யாபாவம். இந்த 4 கொஞ்சம் ஞாபகம் வச்சுருங்கோ. இந்த சப்தம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது அடிக்கடி பின்னாடி வரப்போறது. ஒன்னும் கஷ்டமே இல்லை. இது எக்ஸாம்பிள் சொன்னேன்னு வச்சுங்க, டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த சப்தம் புரியலனாலும் ஓ இது இந்த நிலை, இந்த நிலை, இந்த நிலை, இந்த நிலைன்னு 4 நிலை போகும். ராகபாவம், பிரத்வம்சாபாவம், அத்தியந்தாபாவம், அந்யோன்யபாவம். ராகபாவம்னா ஒரு குடம் உருவாகுதுன்னா, அப்ப குடம் உருவாவதற்கு முன்னால் குடம் இல்லை இல்லையா? குடம் இல்லை என்று தனித்து இருந்தது இல்லையா? இத அவன் சொல்றான். குடம் உருவாவதற்கு முன்னாடி அங்க குடம் இல்லையானோ? குடம் இல்லைன்னு சொல்லணுமா? புரியுதுக்கா சொன்னேன். 5 மணிக்கு முன்னாடி காலட்சேபம் கிடையாது. 5 மணிக்கு தாங்க. இப்ப 3 மணிக்கு ஒருத்தர் வந்து 3 மணிக்கு காலட்சேபம் இல்லைன்னு சொல்லலையே நீங்க? யாரா கேட்கல. ஒருத்தருங்க இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க குடம் உருவாவதற்கு முன்னாடி குடங்கு இல்லையனோ? குடம் இல்லைன்னு சொன்னமே. அதான் பிராகபாவம். பிராகபாவம் குடம், இதுதான் பிராகபாவம். குடம் உருவாவதற்கு முன்னாடி பிராக அபாவம். பிராக் அபாவம், அதாவது குடம் இல்லை அல்லவா, அதை குடம் இல்லை, இன்மை, இருந்தது என்று சொல்லணும். இங்கு குடம் இல்லை என்று சொல்லணும்னு சொல்றான். என்ன சுவாமி, இது மாதிரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப ஏதோ ஒரு ஊர் இல்லை, அந்த ஊர் இல்லைன்னு சொல்லணும்னு யாரும் சொல்லுவாங்க. போகாத ஊருக்கு வழின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை யாரை தோணு சொல்லி அவன் சொல்லணும். ஏன்னா அங்கு குடம் இல்லை. ஏன்னா இங்கு குடம் இல்லாமையோடு இந்த பூமி கூடியிருக்குன்னு சொல்லணுமா? இங்கு குடம் இல்லாமையோடு பூமி கூடியிருக்குன்னு சொல்லணுமா? அதாவது புரிய நமக்கே சிரிப்பா வருது. இந்த இடத்துல குடம் இருந்தது, இந்த குடத்தை நான் எடுத்துட்டேன். எடுத்த உடனே அந்த இடத்துல இன்னொரு பாத்திரத்தை வச்சுட்டேன். குடத்தை எடுத்துட்டு நல்லா புரியும், ஒன்றும் கஷ்டமே இல்லை. இந்த இடத்துல ஒரு குடம் இருந்தது, அந்த குடத்தை எடுத்தேன். குடத்தை எடுத்துட்டு இன்னொரு பாத்திரத்தை அங்க வச்சுக்கேன். இப்ப இந்த பூமியில் இந்த பாத்திரத்தோடு பூமி கூடியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாத்திரம் இந்த பூமியில் கூடியிருக்குன்னு சொல்லலாம். அவன் அதான் சொல்லக்கூடாதுன்றான். அவன் என்ன சொல்லணும்னா, குடம் இங்க இருந்தோம் எடுத்துட்டோம், இப்ப இந்த பூமியிலே குடம் இல்லாமையோடு கூடியிருக்கு இந்த பூமியில, அதை சொல்லணும்ன்றான். அவன் அங்கதான் குடம் போயிடுத்து, வேறு பாத்திரம் வந்திருக்கணும், அந்த பாத்திரத்தோடு பூமி கூடி இருக்குன்னு சொல்லலாமா? அதை சொல்லக்கூடாதா? அப்படி சொல்ல வேண்டாம். இங்க குடம் இருந்ததும் இப்ப குடம் இல்லையனோ? குடம் இல்லை என்கிற இல்லாமையும் சொல்லணும்ன்றான். அதுக்குதான் பிராக் அபாவம் பேரு. பிராக் அபாவம். அப்ப புரியுனா? அப்ப குடம் இல்லாமையோடு கூடிந்த பூமி என்று சொல்வீர்களான்னா, சொல்வது குடம் இல்லாமையோடு கூடிந்த பூமி என்று சொல்லணும். அதாவது குடம் உருவாவதற்கு முன்னாடி அதனுடைய அபாவம், இல்லாமை இருந்தது இல்லையா? அதன் பிறகு குடம் அதற்கு குடம் உடைய போறது. உடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த குடம் இருக்காது இல்லையா? உடைஞ்சபடியாக குடம் இன்மைன்னு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இருக்கச்சியே அதை எடுத்து இன்னொரு வச்சதுக்கு அப்புறம் இங்க குடம் இல்லை அதை சொல்லு, தேவையில்லையே. தனியா சொன்னவா தொலைகிறான். இதுக்குதான் பிராகபம், பிராக் அபாவம். இதைத்தான் இன்மை, இல்லாமை, இன்மை. அதான் அப்ப பிராக் இன்மை இருந்தது, அதுக்கப்புறம் பிராகபாவம், அதுக்கப்புறம் பிரத்வம்சாபாவம். பிரத்வம்சாபம் பின்பும் இன்மை இருந்தது, அதாவது அந்த மாதிரி பிரத்வம்சாபாவம் பின்னாடி இருந்தது. பிரத்வம்சாபாவம். அதுக்கப்புறம் அத்தியந்தாபாவம், அந்யோன்யாபாவம். இதுல அந்யோன்யாபாவம்னா இந்த இடத்துல மாட்டையும் குதிரையும் நிக்க வச்சேன். மாடு ஆடு கிடையாது, ஆடு மாடு கிடையாது. அப்படின்னா மாட்டில் இருந்தது என்ன இருக்கும் என்றால் என்ன பாருங்க, ஆட்டின் தன்மை இல்லைன்றான். மாட்டுல மாட்டின் தன்மை இருக்குன்னு சொல்லு, சரியா இருக்கு. மாட்டில் மாடினிடத்தில் ஆட்டின் தன்மை இருக்குன்னு சொல்லுன்றான். இதான் அத்தியந்த அந்யோன்ய பாவம்னு பேரு. என்ன சொல்லுவாங்க சொல்லணும்னா, ஆமா ஆட்டினிடத்தில் மாட்டின் தன்மை இன்னைக்கு நிறைய பேர் இதுக்கு விதண்டவாதம்னு பேரு. இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க, அன்னைக்கே உண்டு. இவெல்லாம் புதுசா என்னமோ கல்பித்து கொண்டு வந்திருக்கா சொல்றீங்க, அந்த மாதிரி கிடையாது, அன்னைக்கே அது உண்டு. அப்ப இது தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டையும் நிறுத்திட்டு
இதனிடத்தில் இதன் தன்மை இல்லை, அதனிடத்தில் இதன் தன்மை இல்லை அப்படின்னா இதுக்குதான் அந்யோன்ய அபாவம்னு பேரு. சாமி சொல்றார், மாட்டின் அடையாளம் காட்டணும் என்றால் குதிரையின் அபாவம் காட்ட போனால் உலகத்துல ஒவ்வொன்றும் காத்துரும். என்ன காட்டணும்? இப்போ ஒருத்தரை காமிச்சிட்டு அவர் பேர் கேசவன் பேர் வச்சுக்கோ, அப்படி கேசவன் கேசவன் தான் சொல்லியிருக்கா, எனக்கு வேற எதுவும் தெரியாது. அந்த கேசவன் சொல்லியாச்சுன்னா இவர் மாதவன் இல்ல, இவர் கோவிந்தன் இல்ல, இவர் திருவிக்கிரமன் இல்ல, இவர் இவர் மதுசூதனன் இல்ல, இப்படின்னு சொல்லிட்டே போனா சுவாமி இவர் கேசவன் சொல்லியாச்சுன்னா முடிஞ்சே போச்சு. அப்ப லோகத்துல இருக்க லட்சம் பேர் அத்தனை பேரும் சொல்லி சொல்லி இல்லை இல்லைன்னு சொல்லணும். அப்ப ஒரு மாட்டை நிரூபிக்கிறதுக்கு இத்தனையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த மாட்டை என்னைக்கு நிரூபிக்கணும், என்னைக்கு நிரூபிக்க முடியும்? இது மாடுன்னு சொல்லியாச்சுன்னா போகும். அப்ப இது ஆடு இல்லை, இது கோடி இல்லை, இது குதிரை இல்லை, இது பாம்பு இல்லை, இது பள்ளி இல்லை, ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வந்ததா பிரயோஜனம் இல்லையா? அது மாதிரி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு இருக்கிறாங்க. இப்ப மாட்டின் அடையாளம் காட்டணும்னா குதிரையும் அபாவம் காட்ட போனால் உலகத்தில் மாட்டை தவிர இருக்கிற மொத்தத்தையும் மிருகத்தையும் எடுக்கணும். என்னைக்கு முடிக்கிறது? எடுத்து அது ஆகுமானா அத்தனையும் அபாவம் இல்லைன்னு புஸ்தகம் போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப என்ன சொல்லணும் என்றால், கண்ணுக்கு முன்னாடி மாடு இருக்கு, மாட்டுடைய ஜாதியை பார்த்து இது மாடு என்று பிரத்யட்சமா தெரியணும். அந்த பிரத்யட்சம்ங்கிற பிரமாணத்துக்குள் அபாவம் செய்து போயிட்டு, அபாவம் செய்து போயிட்டணும். நான் எப்ப கண்ணால் மாடு என்று பார்த்தேனோ அப்பவே இது ஆடு இல்ல, கோழி இல்ல, குதிரை இல்ல, நான் சேர்த்து தானே புரிஞ்சுக்கிறேன். மாட்டை பார்த்த உடனே இது இல்லை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறோம். இதுவே போருமா? இதற்கு மேல இதனால இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இதன இல்லை, இது இல்லை, தேவையே இல்லையே. அதனால ராகபாகம், பிரத்வம்சாபாகம், அந்யோன்யாபாகம் தேவையில்லை அப்படின்ட்டார். இப்ப கடைசியில அத்தியந்த அபாவம். அத்தியந்த பாவம்னா முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. அத்தியந்த பாவம் முன்னாடி இந்த பூமியில் கடமே இல்லை என்பது அத்தியந்த பாவம். கடமே எப்போதுமே இல்லை, அத்தியந்த பாவம். சரி, இப்ப 4 அபாவத்தை ஒத்துக்கொள்கிறார் அப்படின்னா அப்படியெல்லாம் இப்ப இல்லைன்ற சுவாமி. இப்ப பார்ப்போம், இதுக்கு சுவாமி சமாதானம் சொல்லணும். ராகபாகம் என்றால் குடம் உண்டாவதற்கு முன்னால் குடம் இன்மை என்று இருந்தது என்கிறீரே, மண் உண்டு என்று இருந்தது என்கிறீர். குடம் விழுந்த பிறகு குடம் இன்மை என்று வந்தது என்கிறீரே, அது ஓடாதான் இருக்கும். முன்னாடி மண்ணாக இருந்து பின்னாடி ஓடா இருக்கு இருக்குன்னு சுலமா சொல்றதை விட்டுட்டு கருத்துக்கு முன்னாடி இது இருந்தது, கருத்துக்கு பின்னாடி இருந்து இப்ப சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. இதனால் அபாவம் தேவையில்லை, இது பிரத்யக்ஷம். இந்த மண் இருக்கும் போது குடம் இல்லை, குடம் வந்ததுக்கு அப்புறம் குடம் மண்ணான தன்மை குடமாக மாறியது, அவ்வளவுதான். தவிர இது பிரத்யக்ஷத்துல தெரியறது நேரே மண் தெரியறது. இது எல்லாம் இல்லையே இல்லையே அதையெல்லாம் புதியதாக கல்பித்துக் கொண்டு இல்லைன்னு சொல்லமான அவசியம் கிடையாது, அவசியமே இல்லையே. இது அந்யோன்ய பாவம் அப்படின்னு அறிஞ்சிருக்கா. அப்ப மாட்டினிடத்தில் ஆடு இன்மை இருக்கு என்று சொல்லாதே. ஆடு இன்மை, மாட்டினத்தில் ஆட்டின் தன்மை இல்லைன்னு சொல்ல அப்படி சொல்லாது. மாடு என்பது இருக்கு அப்படின்னு சொல்லு. இது மாட்டின் தன்மை இருக்குன்னு சொல்லு. மாட்டினத்தில் ஆட்டின் தன்மை இல்லை அப்படின்னா ஒவ்வொன்றும் சொல்லி என்னைக்கு முடியாது, முடியவே முடியாது. ஆக ஆடு என்பது இல்லை. ஆக இப்ப ஆடு இல்லை உண்மைதானேன்னா நான் மாடு என்று கிரகிக்கும் போதே ஆடு இல்லைன்னு ஆயிடுது. நமக்கு என்ன தோணுனா அவர் சொல்றது சரியா தானே இருக்கும். அவர் என்ன சொன்னார்? மாட்டை பார்த்து இது ஆடு இல்லைன்னு சொன்னார். வாஸ்து தானே, அது உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லல. அப்ப அது மாடுன்னு நான் புரிஞ்சுக்கணும் போனோம். நான் மாடுன்னு பார்த்த உடனே ஆடு இல்லைன்னு எனக்கு மனசுல தன்னடியே பொய்யாது, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. மாட்டின் தன்மை என்ன மனசுல வந்துருத்தினாலே இது ஆடு இல்லைன்னு நான் புரிஞ்சுக்குவேன். அது தனியா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் பிரத்யட்சம் சொல்லுது. அதனால தனியா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப ஆடு இல்லைன்னு உண்மைதானே, மாடு என்று கிரகிக்கும் போதே ஆடு இல்லைன்னு ஆடு எடுத்து, அதனால அது நீ சொல்ல வேண்டாம். கடைசியா அத்தியந்த அபாவம். இந்த பூமியில் குடமில்லை, இந்த பூமியின் சுபாவம். அதாவது பூமி என்பது குடம் இல்லையே, இந்த பூமி குடம் இல்லாமையோடு கூடியிருக்கும் என்றால் அப்ப இந்த பூமி எதனோடு கூடியிருக்க எல்லாத்தையும் சொல்லணும். இந்த பூமி குடம், இந்த இடத்துல குடம் இருந்தது எடுத்துட்டேன்,
இப்ப இந்த பூமியில குடம் இல்லை. இந்த பூமி குடம் இல்லாமையோடு கூடியிருக்கு அப்படின்னா இந்த பூமியோடு எதெல்லாம் கூடலையோ அதெல்லாம் சொல்லணும், அதெல்லாத்தையும் சொல்லணும். அப்படி சொல்லிருந்தா பெரிய புஸ்தகமா போடணும். அதனால இதுதான் அப்படி அப்படி சொல்ல முடியாது. அதனால் அபாவம் தனித்து சொல்ல தேவையில்லை என்கிறார். ஆக மாடு என்பது பிரத்யட்சத்திலும் ஆடு என்பது பிரத்யட்சத்திலும் சேர்ந்தாகுது. பிரத்யட்சம் பார்த்தா ஆடு தெரியாது, பிரத்யட்சம் பார்த்தா மாடு தெரியாது, சேர்ந்தாகுது. ஆகவே கர்ம சாமானிய விசேஷ சமபாய அபாவம் இந்த ஐந்தும் தனித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அஞ்சு முடிச்சிட்டார், தனித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாரு. இப்ப இரண்டையும் பிரிச்சாலே போறோம். வஸ்துவை பார்த்தாலே பிரத்யட்சமா பார்த்தாலே தெரியுது. இப்ப காலட்சேபம் நடந்துருக்கு, இன்னார் காலட்சேபம் பண்றாருன்னு தெரியுது. சுவாமி இன்னார் காலட்சேபம் வந்த உடனே சுவாமி இன்னார் பண்ணல அந்தந்த சுவாமியை பேரை சொல்லி அவர் பண்ணல. யார் சுவாமி பண்றார்? அவர் பண்ணலன்னா அப்ப கிட்டத்தட்ட பெரிய புஸ்தகம் இல்ல, சொல்லிட்டே பகிர்ந்தே இருக்கணும். இருக்கிற லோகத்துல இருக்கிற காலட்சேப அதிகார பேர்லாம் சொல்லிட்டே இருக்கும். தேவையில்லை. ஆக 5 விஷயங்கள், கர்மா என்ன, சாமானியம் என்ன, விசேஷம் என்ன, சமவாயம் என்ன, அபாவம் என்ன, இந்த 5ம் தனித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இரண்டாவது பிரித்தாலே போறோம், திரவியம் அத்ரவியம். அப்ப பிரமேயத்தை 2ஆ பிரிச்சார். பிரமேயத்தை 2ஆ பிரிச்சதுக்கு அப்புறம் உடனே வைசேஷிக நையாயிகன் வந்து குறுக்க வந்து 7ஆ இருக்குன்னு சொல்ல 7 கிடையாது, மிச்சம் இருக்கக்கூடிய 5ஐ அந்த 2க்குள்ளேயே சேர்க்கலான்னு சேர்த்தாச்சு. அப்ப 2 தான், இதோட முடிஞ்சது. இனிமே திரவியம் என்றால் எது என்று பார்க்கணும். இனிமே திரவியம் என்றால் திரவியம்னா எது ஏற்கனவே பார்த்துமே சொன்னேன், சுமார பார்த்தோம். திரவியம்னா எதுன்னா, திரவியம் என்றால் உபாதானம். திரவியம் என்றால் உபாதானம். அப்படின்னா பல அவஸ்தைகளை அடையும், பல நிலைகளை மாறுதல்கள் அடையக்கூடிய விதம், அதுதான் உபாதானம். உபாதானம் சிருஷ்டிக்கு 3 காரணங்கள் உண்டு. உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம். பலவித மாறுபாடுகளை அடையதான் உபாதானம் வேறு. நிமித்தன்னா புரியத்துக்காக எடுத்துட்டேன், அதையும் சேர்த்தே சொல்லியிருக்கேன். இப்ப ஒரு குடம் பண்றதுக்கு 3 காரணங்கள் தேவை. உபாதான காரணம் வேணும், நிமித்த காரணம் வேணும், சககாரி காரணம் வேணும். உபாதானம்னா என்ன தெரியுமா? அந்த குடத்தை பண்ணுவதற்குண்டானவர்களே மண், ரா மெட்டீரியல், மண் முதலான மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அதான் உபாதானம் பேரு. சககாரி என்னன்னா அந்த குடத்தை பண்ணுவதற்கு உதவி புரிவதும் தண்டு, தறி, சக்கரம், இதுக்கு சககாரின்னு பேரு. நிமித்தம்னா என்ன தெரியுமா? அந்த குடத்தை யார் பண்ணுவா? கொயவன் பண்றானோ, கொயவனுக்கு நிமித்த காரணம் பேரு. அப்ப இந்த மண்ணு தான் மாறுதல் அடைந்து குடமா இல்லையா? மண் தான் மாறுதல் அடை, அதான் உபாதானம் சொல்றாங்க. உபாதானம் மாறுதல் அடைகிறது உபாதானம் சொல்றியா? ஆக உபாதம் தான் மண்ணு, அந்த மண் மாறுதல் உட்பட்டது. இது தசா விசேஷத்தை பிறப்பிக்கும், அதுதான் உபாதானம். உபாதானம் திரவியம் என்னாலே குணத்திற்கு ஆசிரியமா இருக்கும். ஒரு திரவியத்துக்கு குணம் ஆசிரியம். ஆக திரவியத்துக்கு 2 அடையாளம். திரவியம் என்றாலே மாறுதலுக்கு உட்படும், எப்போது வெவ்வேறு தசைகளை அடையும், இதுதான் திரவியம். திரவியம் என்னது? மாறுதலுக்கு உட்படும், வெவ்வேறு தசைகளை அடையும். அதாவது குறைந்தது இருப்பிடமாக இருக்கும், ஒரு குணத்துக்கு இருப்பிடமா இருக்கும். ஒரு குணம் இருக்கு இல்லையா, அந்த குணத்துக்கு இருப்பிடமா இருக்கும். பச்சை குடம், இதில் பச்சை என்பது குணம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பச்சை குடம்னு சொன்ன சில மண் குடம் பச்சையா இருக்கும், அது கலர் போடுறாலும் இந்த மண்ணே அந்த மாதிரி பச்சையா இருக்கும், பச்சை குடம்ன்றாங்க. இது பச்சை என்பது என்ன? குணம். இந்த வர்ணம் குணத்தை ஆசிரித்திருக்கும், குணம் திரவியம். ஒரு குணம் திரவியத்தை ஆசிரியிக்காமல் நிற்காது. என்ன பாருங்க, ஒரு குணம் திரவிய, எந்த குணமா இருந்தாலும் திரவியத்தை ஆசிரியிக்காமல் இருக்காது. பிரியத்துக்கு ஆசிரியம். சத்துவகுணமும் ரஜோகுணம் தமோ குணமும் சொன்னவனும் அதுதானே அத்ரவியம் சொன்னோம். அத்ரவியம், அத்ரவியம் தான் குணம்னு பார்த்தவனும். இந்த சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ தனித்து நிற்குமா? யாரோ ஒருத்தர திரவியத்தை ஆசிரியத்துதான் இருக்கும். அது மனுஷனையோ அல்லது மாட்டையோ மிருகத்தையோ யாரையோ ஒருத்தர் ஆசிரியத்துதான் இருக்கும். ஆசிரியத்துனா அதான் ஆசிரியிக்காம நிற்காது.
இப்ப ஒருத்தர் கோபக்காரர் கிடையாது, கோபத்தை தனியா கொடுன்னு சொன்னா தர முடியாது. அவன் அவர் அபாரமான கோப சுவாமி அவருக்கு. அப்படி இப்படி கோபக்காரர் போய் நீங்க பேசிட்டு இருக்க, அப்படியா சுவாமி அந்த கோபத்தை கொஞ்சம் பிரிச்சு கொடுங்க, பிரிக்க முடியாது. அந்த கோபம் என்பது ஒரு திரவியமான மனுஷனை ஆசிரியத்துதான் இருக்கும். அதே போல ஒரு குணம் என்பது திரவியத்தை ஆசிரியிக்காமல் நிற்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இப்ப அத்ரவியம் என்று குணத்தை சொன்னோம், திரவியம் என்று மாறுபாட்டுக்குட்பட்டு இருக்கக்கூடியதை திரவியம்னு சொன்னோம். இப்ப அத்ரவியம் என்பது திரவியத்தினுடைய ஆசிரியிக்காமல் நிற்கவே நிற்காது. அத்ரவியம் தனித்து இருக்கிற அத்ரவியம்னா குணம். குணம் பார்த்தோம்னோ அப்ப இப்ப காருண்யம்னு இருக்கு. அந்த காருண்யம் என்பது ஒரு மனுஷனை ஆசிரியத்துதான் இருப்பதில், அப்ப குணத்துக்கு ஆசிரியமா இருப்பது என்பது இரண்டாவது அடையாளம். நல்லா பார்த்துக்கோ, குணத்துக்கு ஆசிரியமா இருப்பது இரண்டாவது. முதல் அடையாளம் திரவியம், உபாதானமா இருக்கும். திரவியம்னா என்னது? உபாதானமா இருக்கும், மாறுபாட்டுக்கு உட்பட்டு இருக்குது என்ன. ஆனா அந்த திரவியமே இரண்டாவது என்ன இருக்கும்? அந்த குணத்துக்கு ஆசிரியமா இருக்கும். ஏதோ ஒரு குணம், அந்த குணம் இது இருப்பிடமாக இருக்கும். அந்த குணம் இந்த திரவியத்துல வந்து தங்கும்படியான ஒரு நிலையிலே இந்த திரவியம் இருக்கும். இது ரெண்டு அடையாளம் உண்டு. முதல் அடையாளம் திரவியம் உபாதானம், மாறுபாட்டுப்பட்டது. இரண்டாவது அடையாளம் குணத்துக்கு ஆசிரியமா இருக்கும். இப்ப அந்த திரவியங்களை ஆறாக பிரிக்கிறோம். மறுபடியும் சுவாமி பிரிக்கிறார்கள். மண் கட்டி ரூபமாகிறது. குடமாவதற்கு முன் கட்டியான தன்மை இருந்தது, இப்ப குடமான தன்மை வந்துட்டு. இதுதான் அவஸ்தா விசேஷன். இது திரவியம் ஆறு என்பது பிரகிருதி, காலம், தர்மபூத ஞானம், நித்தி விபூதி, ஜீவாத்மா, ஈஸ்வரன் மேல இது பிரிக்கிறோம். அப்ப திரவியத்தை ஆறாக பிரிப்பதற்கு முன்னாடி இரண்டாக பிரிக்கிறோம். நல்லா புரியுங்க. திரவியத்தை ஆறாக பிரிப்பதற்கு முன்னாடி ரெண்டாக பிரிக்கிறோம். என்ன சுவாமி ரெண்டுன்னா ஜடம் அஜடம்னு இருக்கு. ஜடம் அஜடம் நான் நாளைக்கு முன்னாடி நல்லா விவரமா சொல்றேன். ஒன்னும் கட்டமே இல்லை, அப்படியே இப்ப சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன். விவரமா சொன்னா நல்லா புரியும். இப்ப திரவியம்னா என்னன்னு பார்த்தோம், மாறுதலுக்கு உட்பட்டது. அது மட்டுமல்ல, குணத்துக்கு ஆசிரியமாக இருக்கும், குணத்துக்கு இருப்பிடமாக இருக்கும் திரவியம். இது ரெண்டு அடையாளம் திரவியத்துக்கு. இது நல்லா ஞாபகம். திரவியம்னா என்னது? எல்லா வஸ்துக்களும் திரவியம் தான். அநேகமா பகவான், ஜீவாத்மா எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. அது என்னன்னு பார்த்தோம், பகவான் மார்கழிய சுவாமின்னா அவங்க தான் சொன்னேன் 5 நிலைகள் மாறுறதுன்னா. அதனால மாறுதுன்னா சுரூபத்தால ஆகிறாங்க. ஆனா அந்த மாதிரி அமைக்கப்படி தன்னை அமைச்சுக்கிறாருனோ, அதனால பகவானுக்கும் திரவியத்துக்கு தான் சேர்த்திருக்கும். அது மாதிரி ஜீவாத்மா மார்கழிய சுவாமின்னா பத்த ஜீவாத்மா, முத்த ஜீவாத்மா, நித்திய ஜீவாத்மான்னு அந்த நிலை இருக்கிறபடியால அதையும் திரவியத்துக்கு சேர்த்துக்கிறோம். அந்த திரவியம் இது மாறுதலுக்கு உட்பட்டது முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம் மாறுதலுக்கு உட்பட்டிருந்தாலும் இது அத்ரவியத்துக்கு ஆசிரியமா இருக்கும், குணத்துக்கு ஆசிரியமா இருக்கும் அப்படின்னு தெரிவித்தார். அந்த திரவியத்தை ஆறா பிரிச்ச முன்னும் பிரகிருதி, காலம், தர்மபூத ஞானம், நித்தியோபதி, ஜீவன், ஜீவாத்மா, ஈஸ்வரர், பரமாத்மான்னு. இப்ப இத ஆறா பிரிக்கிறதுக்கு ரெண்டா பிரிக்கிறோம், ஜடம் அஜடம். இது எங்க பார்த்திருக்கோம்? முதல்ல ஒரு சார்ட் போட்டுக்கோம் பாருங்க. முதல்ல ஒரு சார்ட் ஒண்ணு போட்டுக்கோமோனோ, நீங்க அதை நீங்க பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சார்ட்ல இதெல்லாம் பூர்ணமா எழுதியிருக்கேன். அந்த சார்ட்ல என்னென்ன உண்டோ அது அத்தனையும் பார்த்திருக்கோம். அந்த சார்ட் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அதாவது முதல்ல பிரமாணத்தை மூணா பிரிச்சோம். பிரத்யட்சம், அனுமானம், சப்தம். அடுத்து பிரமேயம், பிரமேயத்தை முதல்ல ரெண்டா பிரிச்சோம், திரவியம் அத்ரவியம்னு. அதுக்கப்புறம் திரவியத்தை ஜடம் அஜடம்னு ரெண்டா பிரிக்கிறோம். நல்லா பாருங்க, ஜடம் அஜடம்னு ரெண்டா பிரிக்கிறோம். அதுல ஜடத்தை மேலும் ரெண்டா பிரிக்கிறோம். என்ன பிரிக்கிறோம்? பிரகிருதி 24 தத்துவங்கள்னு, காலம்னு ரெண்டா பிரிக்கிறோம். அஜடத்தை மேலும் ரெண்டா பிரிக்கிறோம், பராக்கு பிரத்யக்னு. இது திரவியத்துல. அத்ரவியத்துல நீங்க அந்த சார்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். என்னன்னு நீங்க அங்க வச்சுட்டு இருக்க, அதை பார்த்தா தெரியும். அத்ரவியத்தை பிரிக்கிறார். அத்ரவியத்தை ஒரே பிரிவு தான். என்ன பிரிவுனா சப்தஸ்பரி சொரூபரச கந்தங்கள். அதுக்கப்புறம் சத்துவம் என்ன, ரஜோகுணம் என்ன, தனோகுணம் என்ன, இது 3. அதுக்கப்புறம் சம்யோக சக்தின்னு உண்டு. இதெல்லாம் என்னன்னு நம்ம பார்த்தோம். இது அத்ரவியம், இதோட அது வந்து முடிஞ்சு போகுது.
இனிமே அத்ரவியத்தை பிரிப்பதற்கு எதுவுமே வாய்ப்பே கிடையாது. ஆனா திரவியத்தை தான் பிரிச்சுட்டே வரும். திரவியத்தை பிரிக்கச்சே முதல்ல பிரிக்கும் போது ஜடம் அஜடம், ஜடத்தை ரெண்டா பிரிக்கச்சே பிரகிருதி 24 தத்துவங்கள் கால தத்துவம், அஜடத்தை ரெண்டா பிரிக்கச்சே பராக்கு பிரத்யக்குன்னு பறிச்சோம். பராக்க ரெண்டா பிரிக்கும் போது நித்தியபூதி தர்மபூத ஞானம் இதெல்லாம் பார்க்க போறோம். இதெல்லாம் பார்த்துட்டோம்னா அப்ப நாம யாரு, நம் சம்பிரதாயம் என்ன, சாஸ்திரம் இதுபடி சாஸ்திரம் என்னமா சொல்லியிருக்கு எல்லாமே வந்துடும். எவ்வளவு முக்கியமான கிரந்தம் தெரியுமா அது? இது தெரியாம சில பேர் புரியலைன்னு நினைச்சுட்டு இருக்க. ரொம்ப தவறான கருத்து. நன்னா புரியும். ஒண்ணு நம்ம அதுல கொஞ்சம் நம்மளுடைய புத்தி அதுல செலவிடணும், அதுவும் கிடையாது. இப்ப பராக்க ரெண்டா பிரிச்சவுடனே நித்தியபூதி தர்மபூத ஞானம் வருது, எல்லாமே பார்க்க வரணும். பிரத்யக்க ரெண்டா பிரிக்கச்சே ஜீவன் ஈஸ்வரன் வரான். இது நம்ம திரவியத்தை ஆறா பிரிக்கச்ச பார்த்த போனோம். பிரகிருதி, காலம், தர்மபூத ஞானம், நித்தியபூதி, ஜீவாத்மா, அதே பரமாத்மா, இத்தனையில வந்து இருக்கு பாருங்க. இது இது பராக்கு பிரத்யக்கு. அது இப்ப முதல்ல ஜடம் அஜடம் பிரிச்சிருக்கோம்னா அதை முதல்ல பார்க்கணும். அதை பார்த்துட்டு ஜடத்தை ரெண்டா பிரிக்கிறோம், அஜடத்தை ரெண்டா பிரிக்கிறோம். அஜடத்தை ரெண்டா பிரிக்கச்சே பராக் பிரத்யக்கு, பராக்க ரெண்டா பிரிக்கச்சே நித்தியபூதி தர்மபூத ஞானம், பிரத்யக்க ரெண்டா பிரிக்கச்சே ஜீவாத்மா பரமாத்மான்னு வந்துடுறது. அதுல ஜீவாத்மா மூணா பிரிக்கிறோம். பத்த ஜீவன், முத்த ஜீவன், நித்திய ஜீவன் பிரிக்கிறோம். அதை ஈஸ்வரனை அஞ்சா பிரிக்கிறோம். பரத்துவம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தர்யாமித்துவம் என்ன, அர்ச்சை என்ன அப்படின்னு எல்லாம் பிரிக்கிறோம். அதுல மட்டும் இல்ல, பரத்துவம் 1, வியூகம் 4, 12, அதுக்கப்புறம் விபவங்கள் அனந்தம், 10 அவதாரம் சொல்லலாம், அனந்தம்னு சொல்லலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இதெல்லாம் ஈஸ்வர தத்துவம் அதோட முடிஞ்சுடுறது. ஆனா இதுல பத்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய நிலையிலே பக்தனை மறுபடியும் ரெண்டா பிரிக்கும். அது பக்தனை பிரிக்கச்சு புபூட்சு முமூச்சு அப்படி ரெண்டா பிரிக்கிறோம். அதுல புபூட்சுவை புபூட்சுனா போஜனத்துல இச்சை இருக்கணும், புபூட்சுன்னு புபூத்து ரெண்டா பிரிக்கச்சே அர்த்த காம பரன் தர்ம காம பரன் இருக்கு. அதே அதுல தர்ம காம பரனை ரெண்டா பிரிக்கச்சே தேவதாந்திர பரன் பகவத் பரன் வந்துடுறது. இந்த பக்கம் முமூச்சுவை ரெண்டா பிரிக்கச்சே கைவல்யார்த்தி பரமோகாட்சி அப்படின்னு வந்துடுறது முமுட்சுவ. அதுல கைவல்யார்த்தியை தள்ளிட்டு பரமோகாட்சியை ரெண்டா பிரிக்கச்சே பக்தன், பக்தன் இல்ல பக்தன், பக்தன் பிரபன்னன்னு 2 வந்துடுறது. அந்த பிரபன்னன் ரெண்டா பிரிக்கச்சே ஏகாந்தி பரமைகாந்தின்னு வந்துடுறது. மறுபடியும் பரமைகாந்தி ரெண்டா பிரிக்கச்சே திருப்தன் ஆர்த்தன். இது வரைக்கும் பார்ப்போம். இது வரைக்கும் அப்பன்னா நம்ம இது. ஆனா இதெல்லாம் 10 அவதாரங்கள் தான். 10 அவதாரங்கள் என்னன்னு பார்த்துட்டோம் நம்ம. அந்த 10 அவதாரம் என்ன? பிரமாணங்கள் 3, பிரமேயம் 7ன்னு பார்த்தோம். பிரமேயம் 7 என்னென்ன சுவாமி? திரவியம், அத்ரவியம், அதான் பிரகிருதி, காலம், தர்மபூத ஞானம், அதே போல நித்தியபூதி, ஜீவாத்மா, ஈஸ்வரன். இத அதுக்குள்ள பிரிக்கிறார். அப்ப முதல்ல திரவியத்தை பிரிக்கிறாரோ, அந்த திரவியத்தை பிரிக்கச்சே ஜடம் அஜடம் பிரிக்கிறார். இதுல ஜடம் என்று 1, அஜடம் 1. இதுல அஜடம்னா தானே பிரகாசிக்கும், ஜடம்னா தானே பிரகாசிக்காது. ரொம்ப நன்னா. இதுவே ஒன்னும் கஷ்டமே இல்லை, இதுவே கஷ்டமே இல்லை. ஜடம்னா தானே பிரகாசிக்கும். அஜடம்னா சாரி தவறா சொல்லிருக்கேன். அஜடம் என்பது தானே பிரகாசிக்கும், ஜடம்னா தானே பிரகாசிக்காது. அப்ப இது இத்தனை என்ன? திரவியத்துக்குள்ளே பிரிவு, திரவியத்துக்குள்ளே பிரிவு. ஆக பிரமாணம், பிரமேயம், பிரமேயத்தில் திரவியம், பிரமேயத்தில் அத்ரவியம், திரவியத்தில் ஜடம் அஜடம். பாருங்க, இதில் ஜடத்தில் 2 வகை, அஜடத்தில் 4, அஜடத்தில் 4 எடுத்திருக்காளே. அப்ப அந்த 4 வகையில் எடுத்திருக்காளே. இப்ப ஜடத்தில் 2 தெரியுது, பிரகிருதி காலம். ஜடத்தில் 2 அந்த அட்டவணையை பாருங்க. ஜடத்தில் 2 என்னது? பிரகிருதி காலம் என்று சொல்லக்கூடியது ஜகத்தில் 2 வகை. மற்ற 4ம் அஜடம். அப்ப ஏன்னா இந்த 4ம் தானே பிரகாசிக்கும். சுத்த சத்துவம் தான் நித்திய விபூதி. அஜடம் சுத்த சத்துவம், நித்திய விபூதி தானே பிரகாசிக்கும். நம் தர்மபூத ஞானம் ரொம்ப முக்கியமானது. அது தெரிஞ்சுதான் தெரியும். இப்ப நாம எப்படி நம்ம பேசுறோம், நம்ம எப்படி காலட்சேபம் கேட்கிறோம், எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்ன்றது
இந்த ஆத்மாவுக்கு தான் ஞானம் ஞானம் ஆத்மா கண்ணிலே படலையே சுவாமி. ஆனா எனக்கு எல்லாம் தெரியுது. என்ன மாதிரி தெரியுதுன்னா அதான் தர்மபூத ஞானம். அப்ப தர்மபூத ஞானம் தானே பிரகாசிக்கும். ஜீவாத்மா தானே பிரகாசிப்பார், பரமாத்மா தானே பிரகாசிப்பார். இந்த நாளும் அஜடம். நல்லா புரியுதா? இப்ப அஜடத்துல இருந்து பராக்கு பிரத்யக் இரண்டா எடுத்துட்டு, பராக்குல தான் நித்திய விபூதி தர்மபூத ஞானம், பிரத்யக்ல தான் ஜீவாத்மா பகவான் ஈஸ்வரன். இந்த நாளுமே தானே பிரகாசிக்கும், தானே பிரகாசிக்கும் இல்லையா அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுக்கு மேல பரமாத்மா. ஆனால் பிரகிருதி தானே பிரகாசிக்காது. இந்த பூமன் பிரகிருதி இருக்கு இல்லையா, இது தானே பிரகாசிக்காது. சரி சுவாமி, அதே போல மேஜை சரீரம் காலம் இது தானே பிரகாசிக்காது. இப்ப கடிகாரம் இருக்கு இல்லையா, ஆத்தில பிரகாசிக்கிறது சுவாமி. அதுல ஏதோ பச்சையா ஒண்ணு தெரியறதோ அதெல்லாம் பிரகாசம் இல்லையா. அதுல ஒரு எண்ணிக்கை இருக்கு, 1 2 3 4 5 போட்டுக்க இல்லையா. அந்த எண்ணிக்கையில் ஒரு ரசாயனம் தடவி இருக்கா, தடவி இருக்கிறபடியால் அது பிரசாந்த் ராத்திரி தெரியறதே தவிர அது தானே பிரகாசம்னா பிரகாசிக்காது அப்படின்னு தெரிவிக்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். நாளை நல்லா ரொம்ப அனுபவத்தை கொடுக்க போறது. அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். நாளை தினம் சாயங்காலம் 5 மணிக்கு இதே யதீந்திர மந்த தீபிகா உண்டு. கார்த்தால இதே பிரகாரம் 10 மணிக்கு நம்முடைய பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் ஆனம் அதை வாசிக்கிறோம். 10 மணிக்கு அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகங்கள் தான் அவசியம் கேட்கணும் பிரார்த்திக்கிறேன். இன்னொரு நிறைய பேர் அழிச்சுட்டு வரலாம். ஏன்னா இந்த விஷயங்கள் நம்ம என்னதான் நம்ம பின்னாடி அந்த ரெக்கார்டிங்க போட்டு கேட்டா கூட பிரத்யட்சமா கேட்கக்கூடிய ஒரு நிலையில் அது புரிவதற்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். கேட்டுட்டு பிரத்யட்சமா கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கேட்டோம்னா ஓரளவுக்கு நல்லா போயிடும். அதனால அத்தனை பேருக்கு பிரார்த்திக்கிறேன். அவசியம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டா என்ன சுவாமினா, எங்க எதிராதர் இன்னர்களுக்கு எண்டு விளக்காகி சதிராக வாழ்ந்திடுவார் தான். அவ்வளவுதான் சொல்லுவேன். அவசியம் வரணும். ஆழ்வாரம் பெருவனாஜியத்து விளேசனம், ஆச்சாரியத்து விளேசனம், பாகவதாத்து விளேசனம். சந்தேகம் தான் அவசியம் கேட்கும்படி பிரார்த்தி. தன்யஸ்மி சுவாமி. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய. திருவடி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. தன்யஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் கிருஷ்ணா புரிஞ்சது இல்லையா? நல்லா புரிஞ்சுது சுவாமி. இனிமே ஞாபகம் வச்சது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த 7 இதை சொல்லலாம். அது கொஞ்சம் சுலபமா தான் இருந்தது. கொஞ்சம் அடியன் கிடுகிடுன்னு போயிட்டுன்னு தவிர, ஏன்னா அது ரொம்ப பிராதானியம் கொடுக்க வேண்டாம்ன்றதுக்காக. இல்ல ஒன்னொன்னு எப்படின்னு புரியுது. பட் அந்த நாம வச்சுக்கிறத பத்தி அது ரொம்ப கொஞ்சம் அந்த பேர்கள் ஞாபகம் வச்சுக்கிறது சிரமமா இருக்கும். அதான் என்னன்னு புரியும், பேர் தான் ஞாபகம் வராது. அது ஒண்ணும் சிரமம். அது ஒன்றும் பேர் ஞாபகம் வச்சுன்ற அவசியம் கிடையாது. எங்களுக்கு வேற வழி கிடையாது. ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். காலக்ஷேப அதிகாரம் ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். கேட்கறவாத ஞாபகம் வச்சுட்டு அவசியம் இல்லை. ஆனா அதோட உட்கருத்தை புரிஞ்சுட்டா போதும். அதான் அந்த உட்கருத்து புரியுது சுவாமி. அது என்னன்னா புரிஞ்சுட்டா தேவரே நல்லா அதை சாதிக்கிறேன். நல்லா அழகா புரியுது. அதான் அவசரம் இல்லாம போறீங்க அடியேன் சார் சுவாமி. ஆனா அந்த இது டக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க சுவாமி. டக்குன்னு பெரிய டவுட் வந்தது. அந்த ஜீவாத்மா பரமாத்மா 2 பேருமே மாறுதலுக்கு உட்படவே இல்லையே ஸ்வரூப அதுவா. ஆனா இதுல போறாரு, திரவியத்துல போறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சேன். டக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க. உடனே டவுட் வந்து அவளுக்கு தெரியும் நமக்கு எதுல சந்தேகம். அந்த சந்தேகத்தை அவன் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவரே நிவர்த்தி பண்ணிடுவான். இல்ல அது அந்த அந்த அது அது மாறுதல்ன்றது அது ஒரு அந்த திரவியத்துல வர மாறுதல். அது அப்படி எடுத்துக்கணுமா சுவாமி? சுரூபத்தால மாறுதல் கிடையாது. சுரூபத்தால மாறுகிறது. ஆனா என்னதான் இருந்தாலும் திருப்பார்க்குடல் நிலை வேறு, அர்ச்சாவதார நிலை வேறு தானே. வேறுதான். பட் அதே பெருமாளுடைய அந்த அந்த வைபவம் குறையாது இல்ல. அந்த ஸ்ரீ வைகுண்டநாதன் எப்படியோ அதே மாதிரி தானே வைபவம் குறைய போறது கிடையாது. நிச்சயமா குறைய போறது கிடையாது. ஆனா அர்ச்சாவதாரத்தை எளிமையா சேவிக்கிற மாதிரி நான் ஸ்ரீ வைகுண்டம் சேவிக்க முடியுமா? முடியாது. திருப்பாற்றை சேவிக்க முடியுமா? சேவிக்க முடியாது. ஆனா அதே பெருமை தானே இருக்கு. அப்ப மாறுபட்டு இருக்குன்னு தெரியுது. அந்த மாறுதல் இருக்கு. அதே பெருமை இருக்கு. ஆனா என்னால எளிமையா சேவிக்க முடியாது. 10 ரூபாய் கொடுத்தா ஒரு இடத்துக்கு போறோம். அந்த இடத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் போக முடியும்னு சொன்னாரு. ஒரு 10 ரூபாய் கொடுத்து போறாரு. வெவ்வேறு இடமா சொன்ன அதே இடமா இருக்கு. 1000 ரூபாய் கொடுத்து போற பார்த்தா திருப்பார்க்கடல், 10 ரூபாய் கொடுத்து சேவிக்கிறோம் அர்ச்சை, ரெண்டுமே ஒரே இடமா இருக்கே சுவாமி. ஒரே இடம். இந்த சினிமாக்கெல்லாம் பண்ணா ரொம்ப தூரக்க உட்காந்தா காஸ்ட் அதிகமா இருக்கும், கிட்டக்க உட்காந்தா காஸ்ட் குறைச்சலா இருக்கும். அந்த மாதிரி கூட இல்ல.
2 பேரும் பக்கத்து பக்கத்துல நிக்கிறாங்க. 10 ரூபாய் கொடுத்தவன் பக்கத்துல நிக்கிறான், 1000 ரூபாய் கொடுத்தவன் பக்கத்துல நிக்கிறான். அந்த நிலைதான். அப்ப ஒரே வைபவம். ஆனா அந்த வைபவத்துக்கு நமக்கு செவிக்கும்படியான தன்மை அட்டையில் இருக்கணும், அந்த மாறுதல் இருக்கணும். அந்த மாறுதல் இருக்கிறபடியான இந்த திரவியத்தில் தான் செய்யும். அதே போல பத்த ஜீவாத்மா, நித்திய ஜீவாத்மா, முக்த ஜீவாத்மா இவரும் திரவியத்துல தான் செய்யும். அதே மாதிரி கோத்துவம் அப்படின்னு சொன்னேன். இப்ப வந்து அந்த கோக்கு ஒரு ஜீவாத்மா இருக்கு. அந்த கோத்துவம் வந்து ஸ்வரூபத்துல வருமா ஸ்வபாவத்துல வருமா சுவாமி? அது மாறுதல் வரும். கோத்துவம் என்று சொரூபம், பசுவின் தன்மை, அதான் கோத்துவம் தன்மை. அது ஒரு ஜென்மத்துல அது பசுவா இருக்கும் போது அது பசுவின் தன்மை. ஆமா ஆமா, பசுவின் தன்மை. அது வேற ஏதாவது ஒரு கோத்துவம்னால சரீரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை தான் பசுவின் தன்மை. வெறும் ஆத்மா மட்டும் இல்ல. மனுஷத்துவம்னா சரீரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை, மிருகத்துவம்னா சரீரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை. புலினா புலிக்குன்னு ஒரு 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 சரீரம் இருக்கணும். அந்த சரீரம் மாட்டுக்குண்டா கிடையாது, அந்த சரீரம் குதிரைக்குண்டா கிடையாது. அதனால அதோட புஷ்பத்துவம், புஷ்பத்துக்கு உண்டான தன்மை மனம்னு சொல்லப்படாது, வாசனைன்னு சொல்லப்படாது, புஷ்பத்தன்மைன்னு சொல்லணும். புஷ்பத்தன்மை அதான் புஷ்பத்தன்மை. இப்ப ஜீவாத்மாவின் தன்மை என்ன? ஞானமயம் ஆனந்தமயம். சேஷத்துவ பாரதம் வந்து 2ஆம் பட்சம். 2ஆம் பட்சம் என்ன? சாஸ்திரம் முதல்ல ஞானமயம் ஆனந்தமயம் தான் சொல்லியிருக்கு. சேஷத்துவம் சுவாமி ஃபர்ஸ்ட். ஆமா, சேஷத்துவம் சுவாமி ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் ஞானம். இல்ல இல்ல இல்ல, இது வந்து சாஸ்திர வாக்கியம் பிரகாரம் ஞானம் ஆனந்தம் பிரதானம். அதுக்கப்புறம் ஞானம் ஆனந்தத்தோடு நிற்கப்படாது ஸ்ரீவைஷ்ணவா, சேஷத்துவ பாரதத்திலே பிரதானமா வச்சுட்டு போகணும். புரியுதா? சாஸ்திரத்துக்கு பதில ஜீவாத்மா தன்மை என்னன்னு கேட்டது சாஸ்திரம் என்ன சொல்லணும்? ஞானம் ஆனந்தம் தான் சொல்லணும். ஏன்னா மகாரன் ஜீவாத்மான்னு என்ன சொல்றதுன்னா அங்க சேஷத்துவம் பிரதானமா எடுக்கல, பின்னாடிதான் எடுக்கிறாரு. ஞானமயம் மன ஞானே மன அவபோதனேன்னு தாத்து. அந்த தாத்தும்படி அந்த ஞானமயம் ஜீவாத்மா ஆனந்தமயம் ஜீவாத்மா இருக்குது. அப்ப ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஜீவாத்மத்துவம் என்று பொதுவா எடுத்தோம்னா ஞானமயம் ஆனந்தமயம். ஜீவாத்மாவுடைய சுரூபம் என்ன வந்துட்டுன்னா சேஷத்துவ பார்த்தது, அத்தியந்த பார்த்தது. புரியுறதா? புரியுது சுவாமி. பட் இப்ப இந்த தர்மபூத ஞானத்துக்கும் இந்த கோத்துவம் அப்படின்றது அதுதான் சுவாமி. தர்மபூத ஞானம் தான் கோத்துவமா? இல்ல இல்ல, அது வேற இது வேற. தர்மபூத ஞானம் என்பது வேறு. ஆத்மாட்டது நமக்கு வரக்கூடிய, இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், கண்ணால பார்த்துட்டு இருக்கேன், காதால கேட்டுட்டு இருக்கேன், இதெல்லாம் தர்மபூத ஞானம். எக்ஸலண்டா இருக்கு பாருங்க. அந்த தர்மபூத ஞானம் வரச்சே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும். இந்த மாதிரியா சுவாமி இது வரைக்கும் எனக்கு தெரியாம போயிருந்தேன்னு தோணும். எல்லாமே ஸ்ரீபாஷத்துல இருக்கு. இப்ப ஒரு உடல் அல்லாத ஒரு ஜீவாத்மா அது மாதிரி ஒண்ணு கிடையாது. கண்டிப்பா உடல் ஒரு ஜீவாத்மா தனியா இருக்கு. அது ஒரு ஜென்மம் ஒரு சரீரம் எடுக்குது. அது கோன்னு வச்சுக்கோங்க, அந்த கோன்ற அந்த இது. அப்ப கோத்துவம் வந்துருது. தர்மபூத ஞானமும் அப்பதானே வருது. அதோடைய அந்த கர்மா, அதோடைய அது என்ன செய்யணுமோ அந்த ஜென்மத்துல. தர்மபூத ஞானம் என்பது ஜீவாத்மாவுக்கு பிரகாசமா இருக்கும். எல்லா ஜீவாத்மாவும் பிரகாசமா இருக்கும். அது எந்த சரீரத்துல வெளிப்படுறதோ அந்த சரீரத்தின் தன்மையாலே அவருடைய ஞானங்கள் சுருங்கும், விரியும், இதெல்லாம் வரும். புரியுதா? ஒருத்தர் அம்மாத்மான விஞ்ஞானியா இருக்கார், ஒருத்தர் ஒண்ணும் இல்லாத முட்டாளா இருக்கார். 2 பேரும் மனுஷன்தான். அது என்ன வசம்? அவருக்கு அபாரமான ஞானம் இருக்கு, அவருக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்காருன்னா கர்மத்தாலே அந்த தர்மபூத ஞானத்தாலே எடுத்துக்கொண்ட சரீரத்தினாலே அது என்ன ஆகுதுன்னா அது சுருங்கிறது வெளியே. சோ மனுஷத்துவம்ன்றது காமன் 2 பேருக்குமே. ஒருத்தர் விஞ்ஞானியா இருக்காரு, ஒருத்தர் முட்டாளா இருக்காரு. அது வந்து தர்மபூத ஞானம். அது மேல வரப்போறது, மேல அது வரப்போறது. எக்ஸலன்ட், ரொம்ப நன்னா இருக்கு. அதனாலதான் இது நான் செலக்ட் பண்ண ரீசன் என்னன்னா, எனக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் ட்ரை மாதிரி தெரியும். போக 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 நமக்கு இத்தனை விஷயங்கள், ஏன்னா வேதாந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலே நமக்கு என்ன ஒரு பெரியனா மேற்கொண்டு 4000 திவ்ய பிரபந்த காலட்சேபத்தில் சுலபமா நம்ம கிடுக்கிடுன்னு போயிடலாம். சுலபமா போயிடலாம், சமமே இருக்காது.
அதை விவரிக்கணும்னா அதுக்குன்னு 2 காட்சி வைக்கணும். இப்ப இனிமே அது இருக்காது. நல்லா புரியுது சுவாமி. ஒரு பச்சையா ஒரு 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 செடி இருக்கு, இன்னொரு செடி வந்து அது பச்சையா பூ பூக்குது, இன்னொரு செடி வந்து மஞ்சளா பூக்குது அப்படின்னா அது வந்து தர்மபுத ஞானத்தோடைய டிஃபரன்ஸ். அதனால அந்த வேறுபாடெல்லாம் வருது. ஆனா ரெண்டுமே பூத்துவம், அதாவது புஷ்பத்துவம், அந்த இது வந்து காமன். புஷ்பத்துவம் என்பது காமன் தான் சொன்னா, அதுல தர்மபூத ஞானம் என்பது அந்த அளவு கிடையாது. அதை பிரசிப்பிக்கிற அந்த தர்மபூத ஞானம் பிரசரிப்பதற்கு உண்டான சரீரம் அதுல இல்லை. ஓகே, நான் பூவை வச்சு சொல்லிட்டேன் எக்ஸாம்பிள். கரெக்ட். அதுக்கு மனுஷனை வைக்கலாம், மிருகத்தை வைக்கலாம். வேறுபாடு எல்லாம் வருதுன்னா அப்ப ஏதோ இருக்கணும் இல்ல அந்த தர்மபுத ஞானத்துக்கு மாதிரி. நிச்சயமா உண்டு. அதான் மேல வரப்போறது. இப்ப கல் இருக்கு, கல் ஏதா பண்ணுமா? இப்ப கல்லையும் ஆத்மா இருக்கு, கல்லுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கா? ஏன்னா அப்ரமாத்மா தத்துவமே கிடையாது. கரெக்ட். அப்ப கல்லுக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு, பரமாத்மா இருக்கு, அச்சித் வஸ்துவும் இருக்கு. அப்ப மனுஷனும் அதே மாதிரி தானே இருக்கான். மனுஷன் என்ன பேசுறா? அது எதுவுமே பேசலையா சுவாமி? அப்ப அதுக்குள்ள அந்த ஆத்மாவுக்கு ஞானம் இல்லையா? மேல வரப்படுது. எக்ஸலண்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதான் இன்ட்ரெஸ்டா இருக்கு சுவாமி. சுவாமி இது நீங்க எடுக்கிறதால தான் சுவாமி இன்ட்ரெஸ்டா இருக்கு. அது அவ்வளவுதான். நான் அதுக்கு மேல எதுவும் சொல்ல, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, ஈஸியா கிரகிக்க முடியும். ஆனா சுவாமி இது ஒரு பக்கம் வந்து வேதாந்த ஞானம், அது மூலமா நம்ம ஈஸியா கடகடன் போயிடலாம். ஸ்ரீபாஷி இனிமே படிக்க ஆரம்பிச்சா கடகடன் சேவிக்க ஆரம்பிச்சா கடகடன் போயிடலாம்ன்றது ஒரு பக்கம். என்ன தோணுது, ஆச்சாரியர் இது அப்படியே இது பண்ணிட்டு இருந்துட்டா அவர் கொடுத்தாவே அது அது ஒரு இதுதான் போல. நம்ம வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணி இது பண்றதை விட அவளோட அருட்பிரசாதமா வந்ததுன்னா அது எந்த நேரத்தில் கையில் வில்லோடு பிரபு தனியாக எங்கு செல்கிறார்? சுவாமி அடியன் ராமானுஜ எளிமையா தேவரி நல்லா புரிய வைக்கிறீங்க சுவாமி. எந்த மந்த புத்தியா இருந்தா கூட அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு தேவரி இறங்கி சாதிக்கிறது எங்களுக்கு ஒரு கிடைச்ச கிஃப்ட் தான் சுவாமி. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த கண்டிப்பா இந்த கிரந்தத்தை எல்லாம் நம்ம அனுபவிச்சே ஆகணும் சுவாமி. கோஷிட்ட எல்லாத்துட்டையும் அன்வயம் பண்ணி தேவரை தரிசிச்சு திருவடி பரத்தை சேர்க்கிறதுக்கு இது பண்ணிக்கிறீங்க, பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க சுவாமி உங்ககிட்ட. அவ்வளவு அற்புதமான, எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிற போறோமோ, இது நம்மளால புரிய முடியுமோன்னு அது எல்லாம் ரொம்ப பரிதவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நல்லா அற்புதமா கிரந்தன்மையம் இல்லாம கிரந்தத்தை பார்த்தோம்னா குழப்பம் வந்துடும் சாமி. தேவரி சொல்றத கேட்டு எடுத்தாத்தான் அது இந்த மந்த புத்தி எல்லாம் எடுக்க முடியும் சார். ரொம்ப சந்தோஷம். கேட்டதுக்கு அப்புறம் கிரந்தத்தை பார்த்தோம்னா ஆமா வச்சுக்கிருந்தாலும் சுவாமி நீங்க சொல்ற வேதம் அவ்வளவு அற்புதம் சார். அது புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கு. எனக்கு அது சந்தோஷமா இருந்துச்சு. அதனாலதான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் சுவாமி. இல்ல சுவாமி, நீர் எங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு எங்க லெவலுக்கு இறங்கி வந்து எப்படியாவது புரிய வைக்கிற. அதுதான் சுவாமி, அதுதான் சுவாமி. அந்த உங்க திருவடி பாடத்துக்கு தான் சுவாமி இது பண்ணிக்கிறேன், ஜெயிச்சுக்கிறேன் சுவாமி. ரொம்ப சந்தோஷம். தன்யவாதம் சுவாமி, தன்யவாதம். ஸ்ரீமதி அடியன் சுவாமி, ஸ்ரீமதி ராமாஞ்சயன். அடியன் சுவாமி, அடியன் ராமானுதாஸ். அடியன் சுவாமி, ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. தேவரேத்தோடைய சேவிச்சுக்கிறேன் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய. அடியன் சுவாமி, தேவரேத்தோடைய சேவிச்சுக்கிறேன் சுவாமி.